श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्यद्वृतवत्राढ्या पारिषद्या परसदं विघ्नं निघ्नन्ति सततं विक्षसेनं तमाश्रये व्यासं वसिष्ठनर्तारं सक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेणे अस्मद्गुरोद्भगवतोऽस्य दैहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं विदेन नियमेन मदन्वयानाम् आद्यक्षणः कुलपतेर्वगुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रयुगलं प्रणमामि भूतं सरस्य महताक्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्गिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं। श्रीपराशरभट्टार्य श्रीरङ्गे च पुरोहितः श्रीवत्साङ्कुशुतः श्रीमान् श्रेयसे मेस्तु भूयसे। புராண நம்ம ஸ்ரீ பகவான் அவதாரங்கள் எல்லாமே நம்ம ஜீவாத்மாக்களை உத்தரிக்கதான். அப்படி பல அவதாரங்கள் இன்னைக்கு கைசிக ஏகாதசி துவாதசி அதுல பெருமை என்னன்னா வராக அவதார புராணத்தை நம்ம எல்லாரும் திவ்ய தேசத்திலே கைசிக புராணம் என்று இந்த புராணத்தை எல்லாரும் கோவில்ல விண்ணப்பம் செய்வார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு புராணம். அதை பராசர பட்டர் அதுக்கு வியாக்கியானம் அளித்திருக்கார். நம்ம புராணங்களுக்கு வியாக்கியானம்னு பார்த்தா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே வந்த ஆச்சாரியர்கள் பண்ணது ரொம்ப குறைவு. அதுல எங்களாழ்வான் அப்படின்ற ஆச்சாரியன் விஷ்ணு புராணத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் பராசர பட்டர் இந்த கைசிக புராணத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இது வராக அவதாரம். அதுக்கப்புறம் சுவாமி தேசிகன் வராக புராணத்துடைய சர்ம ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அப்படி அந்த அப்பேற்பட்ட புராணங்கள், அந்த புராணங்கள் பராசர பட்டர் முதல்ல தான் வியாக்கியானம் பண்ணி ரங்கநாதன் முன்னே முதல்ல இருந்து இதை விண்ணப்பிக்கிறார். முதல்ல இந்த வராகரையும் பூமி பிராட்டியும் நமஸ்கரித்து சேவித்து இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். மங்கள ஸ்லோகமாக நமஸ்தேஸ்து வராகாய லீலயோத்தரதே மஹீம் குருமத்ய கதோ யஸ்யஹ மேரு கணகணாயதே. ஹிரண்யாக்ஷன் ராட்சசன் பூமாதேவியை அபகரிச்சுன்னு போயிட்டானாம். பூமியவே தான் ஜலத்துக்குள்ள எடுத்துன்னு போனதப்போ பூமி இல்லைன்னா அப்ப நம்ம அந்த பூமியில இருக்கிற ஜீவராசிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவா இல்லையா? பூமாதேவியை திருப்பியும் மீட்கணும்னு பூமாதேவி பகவானை பிரார்த்திக்க பகவான் வராக ரூபமாக வரையறாம். அவதாரம் பண்ணி ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ணி பூமியை உத்தாரிக்கிறார். அப்படி வரும்பொழுது அவர் எப்படி இருக்காருன்னா, பூமி எவ்வளவு பெருசு, அதுல நம்மெல்லாம் ஏதோ ஒரு சின்ன மூலையில இருக்கும். அவ்வளோ பெரிய பூமிய சமுத்திரத்திலேந்து மேல தூக்கணும்னா அப்ப அவர் வராக மூர்த்தி எவ்வளவு பெருசா இருப்பார் அப்படின்னா, இங்க சொல்லும் பொழுது குரு மத்திய தன்னுடைய 2 தந்தங்களாலே அந்த பூமியை அசங்காதபடி, ஏன்னா பூமியில கொஞ்சம் ஒரு சின்ன ஆட்டம் வந்தா கூட, எர்த்குவேக் 1 மில்லிமீட்டர் வந்தா கூட நம்மளுக்கு எவ்வளவு சேதாரமாகும். அது யாரும் அதுல எதுவும் அவளுக்கு ஆகாம, அந்த எதுவும் கஷ்டமில்லாம அந்த பூமியை எடுத்தார். அப்போ எப்படி இருந்தார் அப்படின்னா, அவருடைய கால்ல தண்டு, அந்த தண்டுல இருக்கிற சின்ன சின்ன மணிகள் சப்தம் இருக்கும் இல்லையா, அந்த மணி ஒவ்வொன்றும் என்னன்னா மேரு பர்வதம் விந்திய பர்வதம் போல இருக்காம். அப்போ கால்ல இருக்க மணிக்கே அந்த பர்வதம் போலே இருக்கிற மணின்னா அப்போ வராகர் எவ்வளவு பெருசா இருப்பார். அப்படி அந்த பூமாதேவியை உத்தாரணம் பண்ணார். அப்பேற்பட்ட வராகர் சேவிச்சுண்டு அதுக்கப்புறம் பூமாதேவி பிரளயோ தன்வதுத்தீர்ணாம் பிரபத்யேகம் வசுந்தராம் மகாவராக தம்ஷ்டாங்க மல்லி கோஷமதுவிரதாம். பிரபத்யேகம் அப்படின்னு பூமாதேவியை பிரார்த்தித்து இந்த வராக அவதாரத்துல எப்படி இருந்தான்னா, அப்பேற்பட்ட பெரிய பெருமாளுக்கு ஒரு பெரிய செடி, அதுல ஒரு சின்ன புஷ்பம், அந்த புஷ்பத்துல ஒரு வண்டு உட்கார்ந்து இருக்கோ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவ்வளோ பெரிய பெருமாளுக்கு பூமாதேவி மேல ஒரு வண்டு போல சின்ன ரூபமாக இருக்கலாம். அப்பேற்பட்ட பூமாதேவி அவதாரம் பண்ணி காப்பாத்தினவுன்னு எல்லாரும் என்ன ரொம்ப சந்தோஷப்படுவா.
நீர் என்னை இப்படி காப்பாத்திட்டேன்னு சந்தோஷப்படுவா இல்லையா? ஆனா பூமாதேவி சொல்றாளாம், என்ன ரட்சிச்சது ஒரு பக்கம் இருக்கட்டும், என்ன உத்தாரிக்கிறது ரொம்ப சுலபம் உமக்கு. உமக்கு அந்த சக்தியினாலே என்ன உத்தாரிச்சிருவேர். ஆனா என்னுடைய குழந்தைகளான இந்த சகல ஜீவராசிகளும் இந்த சம்சார சாகரத்திலேருந்து உத்தாரிக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவளுக்கு கர்மா சூழ்ந்திருக்கு. அதிலிருந்து அவளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து பிரபத்தி மார்க்கத்தை காட்டி ஆச்சாரியர்களை கொடுத்து அதுக்கப்புறம் தான் மீளணும். அது ரொம்ப கஷ்டம். அதுக்காக நீர் என்ன பண்ண போறேர் அப்படின்னு உடனே வராகர் உபதேசம் பண்றேராம். அப்பேற்பட்ட இந்த வராக புராணத்திலே அதுல ஒரு அத்தியாயம் கைசிக புராணம். அந்த கைசிக புராணத்தை இன்னைக்கு எல்லாரும் பலர் திவ்ய தேசத்திலே இன்னைக்கு பட்டனம் பண்ணுவா. அதுல இன்னைக்கு நம்ம ஸ்ரீனிவாசர் முன்பே நம்ம ஜகார்த்தா பெருமாள் பிரம்மோற்சவத்து முன்னே இன்னைக்கு நம்ம பண்றோம். முதல்ல பராசர பட்டர் ஒரு கிரந்தத்தை எடுக்கும் பொழுது அதனுடைய பெருமையை சொல்லணும். எவ்வளவோ கிரந்தங்கள் கையில கொடுத்தா நமக்கு அது புரியாது, நம்ம எடுத்து படிக்க மாட்டோம். அப்ப கிரந்தத்தினுடைய பெருமை முதல்ல சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது பராசர பட்டர் ஆரம்பிக்கிறார், வேதோ கிலோ தர்ம மூலம் என்கிறபடியே பிதிருதேவ மனுஷ்யானாம் வேதச்சக்ஷு சனாதனம் என்று சொல்கிறபடியே அதீந்திரிய தத்வஹித புருஷார்த்தங்கள் பிரமாணபூதமான வேதத்துக்கு பரிகரபூதமான வித்யாஸ்தானங்கள் 10 வித்யைகள்னு பார்த்தா மொத்தம் 14 வித்யைகள். அதுல ரிக்யஜுர் சாம அதர்வண வேதம் ரொம்ப முக்கியம். வேதம் சக்ஷு சனாதனம், அதுதான் சனாதனம். முதல்ல பிரம்மாவை சிருஷ்டிச்ச உடனே முதல்ல பகவானே உபதேசம் பண்ணது வேதம். ஆனா பெரியவா சொல்லுவா, எது தர்மம் எது அதர்மம்னு சந்தேகம் இருந்தான்னா வேதத்துல என்னெல்லாம் செய் அப்படின்னு சொல்லியிருக்கோ அது அத்தனையும் தர்மம், வேதத்துல எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அது அத்தனையும் அதர்மம் அப்படின்னு சொல்லுவா. அப்ப வேதம் தான் மூலம். அந்த வேதத்துக்கு உபாங்கங்கள் அங்கங்கள் அப்படின்னு பார்த்தா மொத்தம் 10 வித்யை. அதுதான் இங்க பராசர பட்டர் பிரமாண பூதமான வேதத்துக்கு பரிகரண பூதமான வித்யாஸ்தானங்கள் 10 அப்படின்றது. 10 வித்யைகள். அதிலே அங்கம்னு பார்த்தா சீக்ஷை, வியாக்கரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம், கல்பம் அப்படின்னு இது மூலமாக தான் வேதத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனா இதுல தத்வஹித புருஷார்த்தங்கள் சொல்லல. அப்படின்னா வியாக்கரணம்னா என்ன? கிராமர், சம்ஸ்கிருதம் நல்லா தெரிஞ்சிருக்கணும், அந்த சப்தங்களை எப்படி உபயோகப்படுத்தணும்னு தெரிஞ்சிருக்கணும், சந்தஸ் தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சா வேதம் புரியும். ஆனா இதுல தத்வஹித புருஷார்த்தங்கள் சொல்லப்படலை. அப்படின்னா தத்வஹித புருஷார்த்தம்னா எது தத்துவம்னா நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது ஆத்மா வேற சரீரம் வேற அப்படின்னு. இந்த சரீரம் என்னைக்கோ ஒரு நாள் நம்ம விட்டு பிராணம் போக வேண்டியதுதான். அப்போ நம்மளுடைய பாபங்களாலையும் புண்ணியங்களாலையும் அடுத்த ஜென்மத்துல நம்ம இன்னொரு சரீரத்தை எடுத்துப்போம். அதனால இது ரெண்டும் வேறன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆத்மால ஜீவாத்மா வேற பரமாத்மா வேறன்னு தெரிஞ்சுக்கணும். அதுல ஜீவாத்மா எப்பயுமே பரமாத்மாக்கு கைங்கரியம் பண்ண இருக்கிறான் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். தத்துவம் 3, ஜீவாத்மா, பரமாத்மா, அப்புறம் இது ஆத்மா சரீரம் அப்படின்றது இந்த 3ஆ பிரிச்சுக்கணும். அதுக்கப்புறம் புருஷார்த்தம்னு பார்த்தா பகவான் அடையிறது தான், பகவானுக்கு எப்பயும் கைங்கரியம் பண்றது தான் மோட்சம் அடையிறது, ஆனந்த லோகத்திலே இருந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்றது, அதுதான் புருஷார்த்தம். ஹிதம் எதுன்னா அந்த பகவானை அடைய என்னென்ன வழிகள் இருக்கு, கர்ம ஜான பக்தி யோகங்கள், சுலபமான யோகங்கள், பிரபத்தி மார்க்கம், இதெல்லாம் சொல்லக்கூடியது ஹிதம். அது இந்த சந்தஸ்லயோ வியாக்கரணத்திலேயோ ஜோதிஷத்திலேயோ இல்லை. அதனால இப்ப இந்த 10 வித்யையில இந்த 6 வித்யை நம்ம நீக்கிடலாம். அடுத்தது வேதத்துக்கு உப அங்கங்கள் அப்படின்னு பார்த்தா மீமாம்சம், நியாயம், தர்மசாஸ்திரம், புராணங்கள் அப்படின்னு இருக்கு. மீமாம்சம், நியாயம், தர்மசாஸ்திரம் அது தர்மத்தை பத்தி நிறைய சொல்றது. தர்மத்தினாலே நம்மளுக்கு ஸ்வர்கலோகம் தான் கிடைக்கும். அதனால புருஷார்த்தமான மோட்சம் அதை பத்தி அது சொல்லாததுனால இதெல்லாமும் இப்ப நமக்கு முக்கியம் இல்லை. எது முக்கியம்னா புராணங்கள் முக்கியம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்கள் தத்வஹித புருஷார்த்த பிரதிபாதனத்திலே அப்பிரயோஜகமாக கடவு. அப்புறம் புராணங்கள் பரமதத்துவ புருஷார்த்தங்களில் சாட்சாத் உபபிரம்மணமாக கடவு. புராணங்கள்ல தத்வஹித புருஷார்த்தங்கள் சொல்றது. அப்ப புராணங்கள் இந்த 10 வித்யையில ஏன் 9 வித்யை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். முக்கியமான வித்யை புராணம்னு சொல்லிட்டார். புராணங்கள் எடுத்தா 18 புராணங்கள் இருக்கு. அதுல 12 புராணம் அது நீக்கணும். அது ஏன்னா பிரம்மா சொல்லும் பொழுதே ரஜோகுணம் தமோகுணம் இருக்கும் பொழுது சொல்லிட்டேராம். மொத்தம் 3 குணங்கள். சத்வகுணம் அப்படின்னா எப்பயுமே நம்ம சத்துவமாக இருக்கிறது, நல்ல குணத்தோட இருக்கிறது. ரஜோகுணம்னா கோவத்தோட இருக்கிறது, தமோகுணம்னா சோம்பேறித்தனமாக இருக்கிறது. கோவத்துல இருக்கும் பொழுது சொல்ற உபதேசமும், அதே போல சோம்பேறித்தனமா இருக்கும் பொழுது பாதி தூக்கத்துல இருக்க சொல்ற உபதேசமும் சரி வராது. அதனால இந்த ரஜோகுணம் தமோகுணம் அப்ப இருக்கும் பொழுது சொல்லப்பட்ட இந்த 12 புராணங்களையும் நம்ம நீக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது யஸ்மின் காலே யத் புரோக்தம் புராணம் பிரம்மணா புரா தஸ்ய தஸ்ய து மாஹாத்மியம் தத்ஸ்வரூபேண வர்ணியதே ஆக்னே சிவஸ்ச மாஹாத்மியம்
தாமசேஷு பிரகீர்த்ததே ராஜசேஷு சமாஹாத்மியம் மதிகம் பிரம்மணோ விதுஹு சங்கீர்ணேஷு சரஸ்வத்யாஹ பித்ருணாம் ச நிகத்யதே சாத்விகே துஷி கல்பே து மகாத்மியம் ஹரேஹே அப்படின்னு அக்னி புராணமும் சிவபுராணமும் அதிகமாக தாமச குணம் இருக்கும் பொழுது சொன்னதாம். அதனால அதெல்லாம் நீக்கிடலாம். ராஜச குணம் இருக்கும் பொழுது தன்னை பத்தி தானே பெருமையா சொல்லின்றதாம். அதெல்லாம் எப்ப சாத்விக குணம் இருக்கோ அப்போ பகவான் ஸ்ரீமன் நாராயணனை பத்தி சொன்னதுனாலே அதிலே 18 புராணங்கள்ல 6 புராணம் நம்ம பெரியவா ஒத்துண்ட புராணங்கள். அந்த 6 புராணத்திலையும் மிக சிறந்த புராணம் வராக புராணமே அப்படின்னு பராசர பட்டர் சொல்றாரு. ஏன்னா மத்த புராணங்கள்லாம் யார் பண்ணா அப்படின்னா விஷ்ணு புராணம்னா பராசரர் பண்ணேர் அப்படின்னு சொல்லலாம். பாகவதம் யார் பண்ணேர்னா வியாசர் பண்ணேர்னு சொல்லலாம். ஆனா இந்த வராக புராணம் சாட்சாத் பகவான் வராகனா இருக்கும் பொழுதே பண்ணதுனால, இதை பெருமாளே பண்ணதுனால இந்த புராணத்துக்கு ஏற்றம் அதிகம். அப்ப 18 புராணத்திலையும் முக்கியமான ஏற்றமான புராணம் வராக புராணம். அப்ப நம்ம கேட்கலாம், பெருமாளே உபதேசம் பண்ணதுனால இப்ப இந்த கிரந்தம் முக்கியம்னு நீர் சொல்றீரே, அப்ப நிறைய அவதாரங்கள் பகவான் பண்ணியிருக்காரு இல்லையா? அப்ப கிருஷ்ணாவதாரத்திலையும் பகவத்கீதை சொல்றீர். அப்ப அந்தந்த இதுவும் ஏற்றமா இருக்கலாம்னா அதுக்கும் பராசர பட்டர் சொல்றேன், எவ்வளவு அவதாரம் எடுத்தாலும் அதிலே வராக அவதாரத்துல சொன்ன உபதேசமே முக்கியமான உபதேசம் அப்படின்னு சூக்கரன் சொன்ன சுகரோபாயம் அப்படின்னு சொல்றாரு. சூக்கரன்னா வராகம், பன்றியாக தலை இருக்கும் இல்லையா, அதனால சூக்கரம் சொன்ன சுகரோபாயம். சுகரோனா சுலபமான உபாயமா, ரொம்ப நம்ம கஷ்டப்பட தேவையில்ல அப்படின்றது சொல்றார். அது சொல்றார். அப்போ ஒவ்வொரு பெருமாள் அவதாரம் பண்ணி உபதேசம் பண்ணதை விட வராக அவதார புராணத்துல பண்ண உபதேசம் முக்கியம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஒன்னொன்னுத்துக்கும் உதாரணம் சொல்றார். நகிநிந்தியா நியாயம் அப்படின்னு சொல்லுவார். இது மத்த அவதாரத்தை குறைக்கிறதுக்காக சொல்றதுக்காக இல்ல, ஆனா வராக அவதாரத்தினுடைய ஏற்றத்தை சொல்றதுக்காக. அதனால இதை தப்பா நினைச்சுக்க கூடாது. வைகுண்டத்துல இருக்கிற பெருமான் உபதேசம் நித்தியசூரிகளுக்கு தான் பண்ணுவேர். அவள் நமக்காக கிடையாதே. நமக்கு பண்ணா நீ கர்மயோக ஞானயோகம் பக்தி யோகம் பண்ணி மோட்சத்துக்கு வான்னு சொல்லணும். அப்பேற்பட்ட உபதேசத்தை வைகுண்டத்துல பகவான் அங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவ ஆல்ரெடி அங்க வைகுண்டத்துலதான் இருக்கா. அதனால அவருடைய உபதேசம் நமக்கு சரியாகாது. திருப்பார்கடல்ல பண்ண உபதேசம் அப்படின்னு பார்த்தா திருப்பார்கடல்ல ஒரே சப்தமா இருக்காம், சமுத்திர சப்தம். அந்த சப்தத்துல பண்ற உபதேசம் நமக்கு கேட்கல அப்படின்றா. இந்த காலத்துல எல்லாம் பாட்டு பார்த்தா அந்த காலத்துல பாட்டினுடைய லிரிக்ஸ் நமக்கு எல்லாம் புரியும். ஆனா இந்த காலத்துல வெறும் மியூசிக்கா இருக்கு, லிரிக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸே தர மாட்டேங்கிறா இல்லையா? அந்த மாதிரி ஆயிடுறது. அதனால அதையும் நீக்கிடலாம் அப்படிங்கிறார். மத்ஸ்யாவதாரத்துல பண்ண உபதேசம் அப்படின்னா மத்ஸ்யம் மீன் எப்பயுமே சமுத்திரத்துலதான் இருக்கும். அது கரை ஏறவே ஏறாது. கரை ஏறினா அது செத்து போயிடும். கரையேறாத ஒருத்தர்கிட்ட நம்ம போய் என்ன உபதேசம் கேட்கறது? அதனால அதுவும் வேண்டாம் அப்படிங்கிறார். கூர்மாவதாரமும் அதேதான். மந்தர பர்வதம் வந்ததுனாலே அந்த கூர்மம் கீழே 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 போறது. நம்ம மேலே ஏறணும். ஆனா கீழே போற பகவான் கிட்டே பண்ற உபதேசம் நமக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிறார். நரசிம்ஹாவதாரம் அவருடைய அவதாரமே சாயங்காலம் வேளை. அதனால அவர் சொல்றாரு, கார்த்தால இருந்தா நம்ம எல்லாரும் ஆக்டிவா இருப்போமாம், ராத்திரி தூங்கிடுவோம். இந்த சாயங்காலம் வேற சோம்பேறியான ஒரு வேலை. அதனால நரசிம்மர் சொன்னவருக்கும் சோம்பேறித்தனம் இருக்கும், கேட்கிறவாளுக்கும் இருக்கும். அதனால இங்க உபதேசமும் வேண்டாம் அப்படிங்கிறார். வாமனாவதாரம் எடுத்துட்டா பகவான் சொன்னது 1, கேட்டது 3 அடி. ஆனா அவர் 2 அடியிலேயே உலகத்தையே அளந்துட்டார். 3வது அடி எங்க வைக்கணும்னு கேட்கிறார். அதனால இதுவும் சரிப்பட்டு வராது. சொல் மீறிட்டேர் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவருக்கு சுக்கராச்சாரியார் தான் பெரும் பிடிச்சவர் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லிருக்கார். அவருடைய கண்ணையே இங்க எடுத்துட்டார். அதனால வாமனாவதாரமும் நமக்கு சரிப்படாது. பரசுராமாவதாரம்னா அவருடைய உக்ரமான கோவத்துல பண்ண உபதேசம் நமக்கு ஏற்றுக்காது, வேணாம் அப்படிங்கிறார். ராமர் உன்னுடைய மித்திரனை பத்தி சொல்லு, உன்னை பத்தி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? ராமருடைய மித்திரர்கள் யாரு அப்படின்னா வானரங்கள். இந்த வானரங்கள் வச்சுட்டு இவர் சொல்ற இந்த உபதேசமும் நமக்கு சரியாகாது அப்படின்னு இது நகிநிந்தியா நியாயத்துலதான் சொல்றாரு. அடுத்தது பரசுராம அவதாரம் எடுத்துட்டா அவர் ரொம்ப அகங்காரமா இருக்காராம். யமுனையில குளிக்க போகும்பொழுது யமுனையில தான் நம்ம போய் குளிக்கணும், யமுனையே இந்த பக்கம் வா அப்படின்னு தன்னுடைய ஆயுதத்தை எடுத்து யமுனை இந்த பக்கம் திருப்பி விட்டாராம். அந்த மாதிரி இந்த மதமா இருக்கிறவர்கிட்ட போய் நம்ம உபதேசம் கேட்க கூடாது. அப்ப கிருஷ்ணாவதாரம்னா குழந்தையில இருந்தே இவன் சுட்டி பையன், விளையாட்டு பையன், எப்ப ஏமாத்துவான்னு தெரியாது. சூரியனே மூடி அஸ்தமிச்சுட்டேர் அப்படின்னு சொல்லி ஜெயத்ரதனை வதம் பண்ணவர் தானே அவர். பீஷ்மர் வதம் பண்ணும் பொழுதும் ஏமாத்திட்டார். துரோணர் வதம் போதும் அஸ்வத்தாமா ஹதஹா குஞ்சரஹான்னு சொல்லிட்டார். அதனால இவர் எப்ப எந்த பேச்ச மாத்துவேர்னு தெரியாது. கடைசியில நான் பண்ண உபதேசங்கள் எல்லாம் உனக்காக கிடையாதுன்னு சொல்லிட்டா அதனால அவரையும் நம்ப முடியாதாம். அப்படி கல்கி அவதாரம்னு எடுத்துட்டா கல்கி இன்னும் பகவான் அவதரிக்கவே இல்லையே. அவதரித்த பெருமாளை பத்தி நம்ம பேசுவோம், உபதேசம் பண்ண பெருமாள். உபதேசம் பண்ணாதவர் பத்தி இப்ப
பேச வேண்டாம் அப்படின்னு இந்த வராக பெருமானுடைய உபதேசம் தான் ரொம்ப முக்கியமான உபதேசம். ஏன்னா தாயார் அவ்வளவு கஷ்டப்பட்டு பூமாதேவி, ஆழ்வார்கள்லாம் சொல்றா பெருமாளுக்கு பிரியமானவள் யாருன்னா பூமாதேவி தானாம். ஸ்ரீதேவியுடைய பூமாதேவி தான் அதிகம்ன்ற. ஏன் அப்படின்னா பூமிக்கு ஒண்ணுன்ன வராக அவதாரம் எடுத்து தான் உத்தரித்தார். அதுக்கப்புறம் பிரளய காலத்திலையும் பூமியை தன் வயிற்றுக்குள்ளேயே வச்சு அந்த பூமியை அப்படியே காப்பாத்துறார். சரி, பூமிக்கு பாரம் வந்துடுத்துன்னா அந்த பாரத்தை நீக்க கிருஷ்ணாவதாரம் எடுத்து பூமி பாரத்துக்காகத்தான் ஆதிசேஷ அவதாரம் எடுத்து கீழே இருந்து பூமியை அவர் தாங்கிட்டு இருக்கார் தலைமையில அப்படின்னு சொல்றா. அப்படி பூமி தேவி எப்பயுமே தனக்கு இஷ்டமான பிரியசக்கியாக இருக்க. அப்ப பிரியசக்கி கேட்கும் பொழுது என் குழந்தைகளுக்கு நீர் என்ன சொல்ல போகிறேர், நம் குழந்தைகளுக்கு நீர் என்ன சொல்ல போகிறேன்னு சொல்லும் பொழுது அவர் எங்கேயாவது பிரியசக்கிக்கு யாராவது தப்பான பொய்யான உபதேசம் பண்ணுவாளா? சத்தியம் சொல்றவரும் பகவான், சொல்ல கேட்கடவும் ஜெகன்மாதா. நம்மளுக்கு சுவாமி தேசிகன் சொல்லும் பொழுது துவமேவ ஜனனி அப்படிங்கிறார். தாயார் ஆண்டாள் சொல்லும் பொழுது ஏன் ஜனனின்னா, அதே ஸ்ரீதேவி சொல்லும் பொழுதும் மாதா தேவி துமசி பகவான். சம்ஸ்கிருதத்துல மாதான்ற பதத்துக்கும் ஜனனின்ற பதத்துக்கும் சின்ன வித்தியாசம் இருக்கு. ஜனனின்னா பெத்த அம்மா, மாதான்னா வளர்த்த அம்மாவுக்கும் மாதான்னு சொல்லலாம், பெற்ற அம்மாவுக்கும் மாதான்னு சொல்லலாம். ஆனா ஜனனினா பெத்த அம்மா தான். ஏன்னா பூமியில தானே நம்ம எல்லாரும், இந்த சகல ஜீவராசிகளும் நம்ம இந்த பூமியில தானே பிறக்கிறது. அதனால எல்லாருக்கும் அம்மாவாம். ஜெகன்மாதா பூமாதேவி. அந்த பூமாதேவி கேட்க வராகன் சொன்னதுனாலே இந்த புராணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான புராணம் அப்படின்னு அவதாரிக்கையில சொல்றாரு. அதுக்கப்புறம் எந்த உபாயம், பகவானை அடைய எவ்வளவோ உபாயங்கள் இருக்கு. அதுல பகவானுக்கு பிடித்த உபாயம் எதுன்னா கானரூபமான உபாயம். பகவானை எப்பயும் தியானம் பண்ணி அவன் நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணி அவனுடைய புகழ் பாடுறதுதான் பகவானுக்கு ரொம்ப பிடித்தது அப்படின்னதும் இந்த புராணத்துல இப்ப சொல்கிறார். அப்போ பகவான் தாயார் கேட்ட உடனே ஒவ்வொரு உபாயங்களா சொல்லிட்டு வரும் பொழுது ஒரு இடத்துல பெருமாள் ஸ்ரீ பகவான் உவாச்சார் ஜாகரேது விசாலாட்சி ஜானதோவாப்யஜானதா யோமே பிரகாயதே கேயம் மம பக்தியா வியவஸ்திதா. பாடவல்லவனுருத்தன் ஜாகர விரத நிஷ்டனாய். யார் ஜாகர விரத நிஷ்டனாய் ஏகாதசி அன்னைக்கு அவன் எதுவும் சாப்பிடாம பகவானுக்கு விரதம் இருந்து ராத்திரி பகவானுக்கு பாடல்களாக பாடுறானோ அவன் பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவேராம். அவளுக்கு என்ன சொல்றாருன்னா, பாடும் பொழுது கானத்திலே உதாத்தம் அனுதாத்தம்னு இருக்கும். ஸ்வரத்தை மேல இழுப்பா, ஸ்வரத்தை கீழே இருப்பா இல்லையா? அந்த ஸ்வரம் மேல வர வர அந்த பாடல்கள்ல எவ்வளவு ஸ்வரம் மேல இழுக்கிறாளோ அதுக்கு ஒவ்வொரு ஸ்வரத்துக்கும் 1000 வருஷம் ஸ்வர்கலோகமாம் அவளுக்கு. அப்படின்னா ஒரு பாட்டுல எத்தனை ஸ்வரங்கள் வரும், அத்தனை ஸ்வரங்களும் ஒவ்வொரு ஸ்வரத்துக்கும் 1000 வருஷம்னா அவன் ஜீவிதத்துல எவ்வளவு பாட்டு பகவானை பத்தி பாடியிருப்பானோ அத்தனை 1000 வருஷம் ஸ்வர்கலோகமா அப்படின்னு சொன்ன உடனே தாயார் மூஞ்சே மாறிட்டான். ஸ்வர்கலோகம் தானா? உம்மை பாடினா நீ கொடுக்கறது ஸ்வர்கலோகம் தானா? ஸ்வர்க்கத்துல அவன் போய் என்ன பண்ணுவான்? அவன் மகா பக்தனாச்சே. அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமான குருளானேன்னு சொன்னாலே, மோட்சமே கூட வானாம் ரங்கநாதன் போரும்னு ஆழ்வார் சொன்னேர். ஸ்வர்க்கத்தை அவ விரும்புவாளா உன் பக்தர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது பெருமாள் சொன்னேராம், அங்க போனாலும் இவன் பாடிண்டேதான், என்னுடைய பாடல்கள் என்னை பத்தி பாடிண்டேதான் இருக்கானாம். இந்திரனே அவரை சேவிக்கிறானாம். இந்திரனே சேவிச்சதுனால கூட அவனுக்கு அந்த கர்வம் வரலையாம், இந்திரனே சேவிச்சுட்டேரே அப்படின்னு. அப்பையும் பகவானை பத்தி பாடிண்டேதான் இருக்கானாம். அந்த சொர்க்கலோகத்துல என்ன பண்றான்னா, அவளுக்கு கானம் கச்சேரி எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தள்ளிட்டு பாகவதோத்தமனான இவரை சேவிச்சு இவரையே கானம் பாட சொல்றாளாம். அதனால பகவான் என்ன சொல்றார், நம்மை நினைத்து பாடியவர்களால் அங்கே இருந்து இவனை கொண்டு நம்மை பெரிய வீட்டில் ஏதத் சாமகானம் நாஸ்தே என்று எப்பொழுதும் நம்முடைய இருந்து பாடி இருக்கும்படி செய்கிறேன் அப்படின்னு அந்த ஸ்வர்கலோகத்திலேருந்து அப்ப கூட இவன் என்னுடைய தியானமே பண்ணதுனால அங்க இருந்து நம்முடைய பெரிய வீட்டில், அப்படின்னா பெரிய வீட்டில்லாம் மோட்சம், அங்க வைகுண்டத்துக்கு நான் அவரை சேர்த்து அங்கே இருந்து எப்பையும் ஏதத் சாமகானம் நாஸ்தேன்னு சாமகானம் பாடுற மாதிரியே என்னுடைய இருந்து அவனை நான் சேர்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பூமாதேவிக்கு சந்தோஷமாம். ஏவம் துவச்ச சம்சுத்வா தத்பிரசாதத் வசுந்தரா வராஹரூபிணம் தேவம் பிரத்யுவாச்ச சுபானனஹா. வசுந்தரான்னு இங்க பூமி தேவி சொல்றான். அவ்வளவு சந்தோஷப்பட்டு பெருமாளை பார்த்து, ஆஹா இதுதானே முக்கியம், இப்படி வராகநாயனார் அருளி செய்ய கேட்டு திருவள்ளத்தில் உகப்பெல்லாம் திருமுகத்திலே தோன்றும்படி அலர்ந்த திருமகைத்துடைய இவளாய்கொண்டு ஸ்ரீ வராகநாயனாரை பார்த்து ஸ்ரீ பூமி விராட்டி விண்ணப்பம் செய்கிறாள். அப்படி அந்த திருமுகத்திலே பகவானுடைய சந்தோஷத்தையும் பார்த்து தாயார் விண்ணப்பம் செய்கிறாராம். அஹோ கீத பிரபாவோ வை யஸ்த்வயா பரிகீர்த்திதா
கச்சித் கீத பிரபாவேன சித்தம் பிராப்தோ மகாதபாக வேதங்களாதலில் ருஷிகளாதலில் சொல்ல கேட்டு தேவரீர் தாமே அருளிச் செய்யும்படியாயிருந்தது இப்பாட்டின் வைபவம். இப்படிப்பட்ட இந்த கீதா பிரபாவத்தாலே தேவரீர் திருவடிகள் பெற்றவன் யாவனோ அவனை அருளிச் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தாள். அப்பேற்பட்ட எல்லாம் வேதத்துல நம்ம ரிஷிகள் சொல்ல கேட்டிருக்கோம், தேவதர்கள் பகவான் பக்தர்கள் பத்தி சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். ஆனா பகவான் தானே ஒரு பக்தனை பத்தி சொல்றான்னா இது மிக சிறந்தது இல்லையா? அப்பேற்பட்டவன், அதுவும் கான ரூபமாவது உமக்கு பிடிச்சிருத்துன்றது எங்களுக்கு தெரிஞ்சிடுத்து. ஆனா இந்த கானம் பாடினானே அவனுடைய சரித்திரம், அவளுடைய சரித்திரத்தை எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு தாயார் கேட்கிறாளாம். உடனே வராகர், अस्ति दक्षिण दिग्भागे महेन्द्रो नाम पर्वतः तत्र क्षीर नदी पुण्या दक्षिणे सागरम गमः. தட்சிண திக்பாகத்திலே மகேந்திரம் என்று ஒரு பர்வதம், அதுதான் இப்ப திருக்குறுங்குடி அப்படின்னு சொல்ற திவ்ய தேசம். அற்புதமான திவ்ய தேசம், எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு மனைகள். நம்பி 5 விதமா நம்பி நமக்கு சேவை சாய்ப்பேர். நின்ற நம்பி, இருந்த நம்பி, கிடந்த நம்பி, மலைமேல் நம்பின்னு 5 நம்பி. அற்புதமான திவ்ய தேசம், ஏகாந்தமா இருக்கும். பெரிய பிரம்மாண்டமான கோவில், எல்லாம் போய் அங்க ஏகாந்தமா பெருமாளை அனுபவிக்கலாம். அப்பேற்பட்ட திவ்ய தேசமாம். அந்த திவ்ய தேசத்திலே அந்த மகேந்திர பர்வதத்துக்கு இன்னொரு பெருமையும் உண்டு. ஹனுமார் லங்கைக்கு போகும் பொழுது முதல்ல இந்த ஒரு மலையை ஒத்தச்சுதான் அப்படி மேல ஏறணும். அதுக்கான பவர் இருக்கணும்னா அந்த மலைக்கு தான் இருக்குமாம். இந்த மகேந்திர பர்வதத்திலேருந்து தான் முதல்ல லங்கைக்கு போறதுக்கு முன்னாடி அங்கேருந்து ஆகாசத்துக்கு போனேர் அப்படின்னு இந்த பர்வதத்துக்கு இது உண்டு. இந்த திருக்குறுங்குடியில அங்க பக்கத்துல ஒரு பக்தன் இருந்தானாம். அவன் பேர் நம் பாடுவான். இங்க பகவான் சம்ஸ்கிருதத்துல சொல்லும் பொழுது மமகாத்தா அப்படிங்கிறார். அப்படின்னா எனக்கே பாடுபவன். அவனுக்கு வேற ஏதோ திருநாமம் இருக்கலாம், ஆனா மமகாத்தா என் பாடுவான், என்னை பத்தி பாடுறவன் ஒருத்தன் அப்படின்னு சொல்லும் பொழுது சந்தோஷமா சொல்றார். அதை தமிழ்ல சொல்லும் பொழுது பராசர பட்டர் அவருக்கு திருநாமமா நம் பாடுவான் அப்படின்னு வைக்கிறார். ஏன்னா ஆழ்வார்கள்லயே நம்ம சொல்றது நம்மாழ்வார நம்மாழ்வார் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அவர் தான் 4000 திருப்பி நமக்கு கொடுத்தார். அதுக்கப்புறம் பெருமாள்லயே நம்பெருமாள் அப்படின்னு ரங்கநாதனை தான் நம்ம நம்பெருமாள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி செல்லமா கூப்பிடுறதுனால பகவானுக்கே ஒருத்தன் பக்தனை நம் பாடுவான், நம்மளை பத்தி பாடுறான், அவனை முதல்ல அனுப்புங்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி நம் பாடுவான்னு ஒருத்தராம். ஏவம் துகாய மகனஸ்ய கத சம்வத்சராதசஹ ஸ்வபாகஸ்ய குணஜ்ஞஸ்ய மத்பக்த வசுந்தரே. இப்படி அந்நிய ஜாதியிலே பிரிந்திருக்கச் செய்யதேயும் நம் குணசந்தானத்தை பண்ணு நமக்கு பக்தனாய் வந்து இப்படி 10 சம்வத்சரம் பாடினான். அப்படி 10 வருஷமாக ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து, அன்னைக்கு நிர்ஜல உபவாசம் இருந்து, ராத்திரி ஊரெல்லாம் ஒதுங்கினதுக்கு பின்னாடி அவன் பாணர் குலம் அப்படின்ற குலத்திலே பிறந்தவன். நம்ம திருப்பானாழ்வாரும் அதே குலத்தை பாட்டு பாடுவாளாம். பகவானுக்கு பக்தியோட பாட்டு பாடுற குலம். அந்த குலம் சண்டால குலம் தான். அவ பிராமணா கிடையாது. ஆனால் அந்த காலத்துல எல்லாம் பெருமாளை சேவிக்கணும்னா எல்லாரும் ஊரெல்லாம் அடங்கின உடனே ராத்திரி ஏகாதசி விரதத்தை எல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி போய் பெருமாள் கிட்ட அவன் பெருமாளை சேவிச்சு அங்கேருந்து பெருமாளை பத்தி அற்புதமாக பாட்டு பாடுவானாம். அப்படி பாடுற சமயத்துல அவெல்லாம் துவஜஸ்தம்பத்துக்கு முன்னாடி இருந்துதான் பெருமாளை சேவிக்கணுமாம். ராத்திரி பாடும் பொழுது திருக்குறுங்குடி நம்பி சொன்னேராம், அந்த பக்தனை என்னால பார்க்க முடியலையே, நடுவுல இந்த துவஜஸ்தம்பம் மறைக்கிறதுன்னு துவஜஸ்தம்பத்தை தள்ளிவை அப்படின்ட்டேராம். துவஜஸ்தம்பம் தள்ளி இருக்கும். இன்னைக்கு கூட பார்த்தா எப்பேற்பட்ட கோவில்ல போனாலும் துவஜஸ்தம்பம் கரெக்டா மூலவர் முன்னாடி தானே இருக்கும். திருக்குறுங்குடி போட்டா பக்கத்துல தான் இருக்குமா. அந்த பக்தனை அவன் பார்க்கணும், அவனுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பெருமாளுக்கு அவ்வளவு ஆசையாம். அப்படி 10 வருஷம் அப்படின்னா நான் ஒரு மாசத்துக்கே 2 ஏகாதசி, கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம், அப்படி 10 வருஷமாக எல்லா ஏகாதசியும் விரதம் பண்ணியிருந்தானாம். அப்படி இருக்கும் பொழுது கௌமதஸ்ய து மாசஸ்ய துவாதஸ்யாம் சுக்லபக்ஷகே சுப்தே ஜனே கதே யாமே வீணயாமாத நிர்வியௌ. அப்போ கார்த்திகை மாசத்தில் சுக்லபக்ஷ ஏகாதசி அன்றைக்கு அவன் அதே மாதிரி விரதம் இருந்து ராத்திரி பகவான் கிட்டே போய் கானம் பாடணும்னு வருகிற பொழுது அந்த ராத்திரியிலே எதிரே ஒரு பிரம்மராட்சசன் வந்தானாம். தத்தோ வர்த்தந்தி சண்டாலஹா கிரஹீதோ பிரம்மராட்சசா அல்ப பிராண ஸ்வபாகோ வை பலவான் பிரம்மராட்சசா. அவன் பிரம்மராட்சசன், பலவான். இவனை தப்பிச்சு ஓட முடியாது. அங்கேருந்து எதிரே நான் உன்னை சாப்பிட போடுகிறேன், எனக்கு ரொம்ப பசிக்கிறது. ஆஹா, அந்த பிரம்மராட்சசன் பசிக்கு இப்ப எந்த ஒரு மிருகம் கடிச்சாலும் சாப்பிட்டுருவான் அப்படின்னா ஒரு நரமாம்சமே கிடைச்ச சந்தோஷத்திலே அந்த பிரம்மராட்சசன் அவனை கூப்பிட்டானாம். கச்சாமி சந்தோஷயிதும் அகம் ஜாஹரேண ஹரிம் கானேன புண்டரீகாட்சம் பிரம்மராட்சஸ்ய முச்சமாம் அப்படின்னு சிறுகாலே நான் சர்வேஸ்வரனுக்கு பாடி பறைகொள்கிறேன், அவனாயிருக்கிறேன், என்னை விடாய் என்றான் நம்மாடுவான்.
நான் பகவானுக்கு வந்து கானம் பாட வந்திருக்கேன். பிரம்மராட்சசா, என்னை நீ தடுக்காதே, என்னை விட்டுரு அப்படின்னு நம்பாடுவான் கேட்கிறானாம். அவன் அதிக்ரூரமாக பிரம்மராட்சசன், எப்பா எனக்கே 10 நாள் பட்னியா இருந்த எனக்கு பகவானே உன்னை அனுப்பிச்சு வச்ச மாதிரி இருக்கு, நான் உன்னை விடுவேனோ அப்படின்னு அத்தியமேத சராத்திரவை நிராகாரஸ்ய கச்சிதா தாத்ரே த்வம் விஹீதோ மஹ்யமாஹர கல்பிதோ மம. நீ 10 சம்வத்சரம் பாடி இளைப்பத்து திரிகிறாய், நான் 10 நாள் உண்டாக்காண கிடைகிறேன். நாகையால் தெய்வம் பக்ஷணமாய் வாயிலே கல்பித்த வந்த உன்னை விடுவேனோ என்று காண்கிறான். நான் 10 நாள் பட்னியோட இருக்கேன், பகவானே உன்னை அணைச்சா மாதிரி இருக்கு, நான் உன்னை இப்ப விட்டுருவேனா, எனக்கு ரொம்ப பசிக்கிறது அப்படிங்கிறானாம். அதை கேட்டு அந்த நம்பாடுவான், ஸ்ருணு தத்துவம் மகாபாகோ பக்ஷ்யோஹம் சமுபாகதः அவசியமேதத் கர்த்தவ்யம் தாத்ரா ஞாபகம் யதாவச்சः. கேளாய் மகாபாகனே, நீ சொன்னா போலே நானும் உனக்கு பக்ஷமாக கடவேன். பிரம்மா சொல்லி கற்பித்தபடியே நிச்சிதமாய் நடக்க வேண்டும் அப்படின்னு சொன்னானாம். பிரம்மா சிருஷ்டியில அப்படிதான் இருக்கு இல்லையா, சிம்மம்னா அது இன்னொரு மிருகத்தை சாப்பிட்டுதான் ஆகும். அதே மாதிரி பிரம்மராட்சசன் பசிக்கு நரமாம்சத்தை சாப்பிடுவா, அது அவ தர்மம், ஒன்றும் பண்ண முடியாது. அதனால பிரம்மாரிஷ்டிக்கு சத்தியம் மாதிரி நான் கட்டுப்படுறேன், உனக்கு ஆகாரமாகவே நான் இருக்கிறேன். ஆனா ஒண்ணு அப்படின்னா, நான் என்ன அப்படின்னா, பశ్చాత్కాదசி மாம் ரக்ஷோ ஜாகரே விநிவர்த்திதே விஷ்ணோ சந்தோஷனார்த்தம் மமைத்து விரதமுத்தமம். வாராகி ராட்சசே, ஒரு நியமம் உண்டு, சர்வேஸ்வரனுடைய பிரீத்தியர்த்தமாக எனக்கு ஜாகர விரதம் முடிய மத்தோர் விரதம் உண்டு. அதவும் முடிந்து நான் மீள வந்தவாறே உனக்கென்ன பக்ஷமாக கொள்ளிக்கடுவேன் அப்படின்னு, எனக்கு ஒரு விரதம் உண்டுப்பா. நான் ஏகாதசி விரதம் இப்ப இருந்துட்டேன், பட்னியாக நிர்ஜல உபவாசமா. ஆனா அது அதோட முடியல, பகவான் கிட்ட போய் பாட்டு பாடினாதான் அந்த விரதம் முடியும். அதை நான் முடிச்சிட்டு நான் உன்கிட்ட வரேன் அப்படின்னு சொன்னானாம். பிரம்மராட்சசன் கேட்டானா, இது ஹாஸ்யமா இருக்குப்பா நீ சொல்றது, யாராவது அப்படி வருவானா திருப்பியும்? நான் உன்னை இப்ப விட்டா தப்பிக்கிறதுக்கு தானே எல்லாரும் வழியே பாப்பா, அதனால நீ பொய் சொல்ற, நீ இதெல்லாம் கிடையாது, நான் உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, சத்தியமூலம் ஜெகத் சர்வம் லோக சத்தியே பிரதிஷ்டிதா நாகம் வித்யா பிரவக்ஷாமி சத்தியமேவ வதாம்யகம். இந்த லோகம் உண்டாயித்து சத்தியத்தாலே, லோகம் பிரதிஷ்டிதமாய் நின்றதும் சத்தியத்தாலே, ஆகையால் சத்தியம் நான் சொல்லும் இதனை போக்கி பொய் செல்வேனோ என்று சொல்கிறார். இந்த லோகமே சத்தியத்தினாலதானே உண்டாச்சு, லோகம் இன்னைக்கு நிக்கிறதுன்னா அது சத்தியத்தினாலதானே. யாரோ ஒரு 2-3 பேராவது சத்தியத்தை சொல்றதுனாலதான் இந்த மழை பெய்யுறது. அப்படி எல்லாருமே அபராதி ஆயிட்டன்னா பகவான் இத்தனாய்க்கு கல்கி அவதாரம் எடுத்திருக்கணுமே. அப்ப இந்த லோகத்துல இன்னும் சில சத்தியவான்கள், சில தர்மங்கள் அனுஷ்டானம் பண்ணிட்டு பெரியவா ஆச்சாரியர்கள் இருக்கிறதுனாலதானே. அப்ப சத்தியத்துக்கு அவ்வளவு பெரிய பிரபாவம் பா. அப்பேற்பட்ட சத்தியத்தை நான் மீற மாட்டேன், நான் திரும்பி வரேன்னு சொன்னா நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்றானாம். வாராய் பிரம்மராட்சசனே, என்னுடைய பிரதிஜையை கேளாய். அப்படி ஒருவேளை உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் சில 18 பிரதிஜைகளை பண்றேன். இந்த 18 பிரதிஜைகள் பண்ணச்ச இவாளுக்கெல்லாம் என்ன பாவம் வருமோ அந்த பாவம் எனக்கு வரும். நான் ஒருவேளை உனக்கு திரும்பி வரலன்னா இப்பேற்பட்ட பாவங்கள் எனக்கு வரும் அப்படின்னு இந்த 18 பாவங்களை சொல்றாராம். இது ரொம்ப முக்கியமான பாவங்கள், இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இதை நம்மளால் பண்ணக்கூடாத ஒரு பாவங்கள். அதுல யாவனொருவன் சர்வ காரணமான சத்தியத்தை தப்புகிறானோ அவன் பாவத்தை உடைய கடவேன் மிள வந்திலேனாகினேன் என்கிறான். யார் ஒருத்தன் சத்தியமான வார்த்தையை தப்புகிறானோ, சொன்ன சொல்லை மீறானோ, அவனுக்கு எப்பேற்பட்ட பாவம் அந்த நரக்கத்திலே உண்டோ அந்த பாவத்தை எனக்கு வந்துரும், நான் திரும்பி வரலன்னா அப்படின்னு சொல்றானாம். 2வது, யோகச்சேத் பரதாரம்ச்ச காமமோக பிரபீடிதः தஸ்ய பாபேன லிப்யேயம் யத்யாஹம் நாகமே புனः. யாவனொருத்தன் மன்மத பீடித்தினாய் பரஸ்திரீ ஸ்பருசம் பண்ணுகிறான், அவன் பாவத்தை பிராப்பிக்க கடவேன் மீள வந்திலேனாகிறேன். யார் ஒருத்தன் பரஸ்திரீ இன்னொரு மனைவியை காமமோகத்தாலே அவளுடைய தவறு செய்கிறானோ அவனுக்கு எப்பேற்பட்ட பாவம் வருமோ அந்த பாவம் எனக்கு வரும் அப்படின்னு சொல்றானாம். அப்ப பிரம்மராட்சஸ் ஒவ்வொன்னா கேட்டுட்டே இருக்கு என்னன்னு சொல்றான் அப்படின்னு. 3வதாக, யாவனொருவன் உண்ணும் அளவிலே தனக்கும் பக்கத்திலே உண்புவார்க்கும் பேதம் பண்ணுகிறான், அவன் பாவத்தை பிராப்பிக்க கடவேன்
நம்ம ஆத்துல ஒருத்தரை கூப்பிட்டுட்டு நமக்கு ஒரு விதமான சாப்பாடும் அவளுக்கு கொஞ்சம் கம்மியா போடுறதோ, இல்ல 2 பேரை கூப்பிட்டுட்டு அவளுக்கு சமபேதம் பார்க்காம பேதம் பார்த்து இவனுக்கு கொஞ்சமா அவனுக்கு அதிகமா போடுறதோ, அப்பேற்பட்டவன் எப்பேற்பட்ட பாவத்தை அடைவானோ அந்த பாவம் எனக்கு வரும் நான் திரும்பி வராட்டி அப்படின்னு சொல்றானாம். யாவனொருவன் பிராமணனுக்கு பூமி தானம் பண்ணி மீளவும் வாங்கிக் கொள்கிறான் அவன் பாவம் எனக்கு வரக்கடவேன். பிராமணனுக்கு ஒரு பூமியை கொடுத்து திருப்பி எனக்கு கொடுத்துரு, தானம் பண்ணது திருப்பி எனக்கு ஒருத்தன் எவன் வாங்குறானோ அவனுக்கு எப்பேற்பட்ட பாவம் வருமோ அந்த பாவம் எனக்கு வரட்டும் அப்படின்றானாம். யாவனொருவன் ரூபவதியான ஸ்திரீயை புஜித்து அவளுக்கு தோஷம் சொல்கிறான் அவன் பாவத்தை உடைய கடவேன். யவ்வனத்திலேயே இருக்கிற ஒரு ஸ்திரீயை அவளை இது பண்ணிட்டு கடைசியில நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ஏதோ ஒரு சாக்கு சொல்றானோ அவனுக்கு என்ன பாவமோ அந்த பாவம் எனக்கும் உண்டு அப்படின்னு சொல்றாராம். அமாவாஸ்யாம் விசாலாட்சி ஸ்ரத்தாம் கிருத்வா ஸ்ரீயம் பிரஜேத் தஸ்ய பாபேன லிப்யேயம் யத்யாஹம் நாகமே புனः. யாவனொருவன் அமாவாசையிலே ஸ்ராத்த தர்ப்பணம் பண்ணி ஸ்திரீ சேவை பண்ணுகிறான் அவன் பாவத்தை அடைய கடவேன். அமாவாசை தர்ப்பணம் பண்ணும் பொழுதும் ஸ்ரார்த்தாதிகள் பண்ணும் பொழுதும் அன்னைக்கு ராத்திரி தன்னுடைய சொந்த மனைவியாலே இருந்தா கூட அந்த சங்கமம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணான் அவனுக்கு என்ன பாவமோ அந்த பாவம் எனக்கு வரும் அப்படின்னு சொல்றாராம். யாவனொருவன் பரனுடைய அன்னத்தை நன்றாக புஜித்து தயை இல்லாதவனாய் திரும்ப அவனை தூஷிக்கிறான் அவன் பாவத்தை அடைய கடவேன். யாவனொருவன் நல்லா இன்னொரு ஆத்துல சாப்பிட்டுட்டு அவனையே தோஷம் சொல்றது. அப்படின்னா இங்க சாப்பிட்டுட்டுன்னா ஒருத்தராலே நம்ம வளர்ந்து அவனையே நம்ம தப்பு சொல்கிறோம் இல்லையா, அப்பேற்பட்டவன் என்ன பாவத்தை கடப்பானோ அந்த பாவம் எனக்கு வரும் அப்படின்றார். எஸ்து கன்யா ததாமீதி புனஸ்தாம் ந பிரயச்சதி தஸ்ய பாபேன லிப்யேயம் யத்யாஹம் நாகமே புனः. கொடுக்காமல் யாவனொருவன் கன்னிகையை தருகிறேன் என்று சொல்லி கொடுக்காமல் இருக்கிறான் அவன் பாவத்தை பெறுவேன். அப்படின்னா கன்னிகை தன்னுடைய சொந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு கடைசியில நான் பண்ணி தர மாட்டேன்னு ஒருத்தர் அப்பா அப்படி சொன்னார்னா அவனுக்கு என்ன பாவமோ அந்த பாவம் எனக்கும் வரும் அப்படிங்கிறது. சஷ்டி அஷ்டமி அமாவாசை சதுர்தசி ஸ்நானம் பண்ணாத புஜிக்கிறான். யார் இந்த காலத்திலே சஷ்டி அஷ்டமி அமாவாசை அண்டு சதுர்தசி அன்னைக்கெல்லாம் ஸ்நானம் பண்ணாதே யார் ஒருத்தன் சாப்பிடுறானோ அவனுக்கு என்ன பாவமோ அதை நான் கடவேனா. தினமுமே குளிக்காமல் சாப்பிடக்கூடாது, அதுவும் இந்த முக்கியமான நாள்களே அப்படின்னு இங்க எடுத்து சொல்றேன். மித்ராத்தாயதி இதி மித்ரன் என்று சொல்கிறபடியே மகாபகாரமான மித்ரனுடைய பாரியை வசீகரிக்கிறான் யாவனொருவன் அவனுடைய பாவத்தை அனுபவிக்க கடவேன் மீள வந்திலேனாகிறேன். மித்ரன் அவன் நமக்கு நிறைய உபகாரம் பண்ண மித்ரனுடைய மனைவியை யார் ஒருத்தன் வசிக்கிறானோ அவனுக்கு என்ன பாவமோ அந்த பாவம் எனக்கு வரும் அப்படிங்கிற. யாவனொருவன் அனன்யகதியாய் பதிவிரதையாயிருக்கும் ஸ்திரீயை யவ்வனத்திலே தெஜிக்கிறான் அவன் பாவத்தை பிராபிக்க கிடவேன். கல்யாணம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு திடீர்னு ஏதோ ஒரு பொய் சொல்லி இந்த டைவர்ஸ் எல்லாம் பண்றா இல்லையா, பொய் சொல்லி அந்த பொண்ணு பதிவிரதையா இருக்கும் பொழுது கூட ஏதோ ஒரு பொய்ய சொல்லி அவன் ஒருத்தன் தூஷிக்கிறானோ அவனுடைய பாவம் எதுவோ அதை எனக்கு வரும் நான் திரும்பி வராட்டி அப்படிங்கிறாராம். தனக்கு அமுக்கிகர்ஷிகமாய் பண்ணுகிற குருவனுடைய பத்னியையும் ஈர்ஷிக்க பண்ணுகிறார் ராஜாவுடைய பத்னியையும் ஸ்பர்சிக்கிறான் யாவன் அவன் பாவத்தை அடைய கடவேன். குருவுடைய பத்னியும் அந்த குரு தானே, அவரால் தான் நமக்கு மோட்சம் வருது. ராஜாவினுடைய பத்னியும் நமக்கு சகலமும் ராஜானால தானே, அவருடைய நிர்வாகத்தினால தானே நடக்கிறது. இவா 2 பேருடைய பத்னியை யார் ஆகர்ஷிக்கிறானோ அவனுக்கு வர பாவமும் எனக்கு வரும் அப்படிங்கிறார். ஒருவனுக்கு ஒன்றை குடிக்கிறேன் என்று அதை கொடுக்காமல் இருக்கிறான் யாவனொருவன் அவன் பாவத்தை பெற்றேனாகிறேன். யாருக்கு ஒண்ணு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அவனுக்கு எப்பேற்பட்ட பாவம் வருமோ அந்த பாவத்தை நான் அடைகிறேன் அப்படிங்கிற. யாவனொருத்தன் 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணி ஒருத்தியை உபேட்சித்து ஒருத்தி அளவிலே ஸ்நேகம் பயிகிறான். அப்படின்னா 2 பேரை கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தியை மட்டும் நல்லா பார்த்துன்னு இன்னொருத்தியை சரியா பார்த்துக்கலன்னா அப்ப அவனுக்கு ஒரு தோஷம் உண்டு. அந்த தோஷம் எதுவோ அதுவும் எனக்கு வரட்டும் அப்படிங்கிற. பகுதாகத்தையுடைய ஜலபானம் பண்ணுகிற அப்போ எங்க மாடுகள்லாம் தாகத்தோட தீர்த்தம் சாப்பிட வரும் பொழுது ஒருத்தன் யார் தடுக்கிறானோ அவனுக்கு என்ன பாவமோ அந்த பாவம் எனக்கு வரட்டும் அப்படிங்கிற. பிரம்மஹத்யா முதலான பஞ்சமகா பாத்தகங்களை பண்ணுகிறான் யாவனொருவன். பிரம்மஹத்யான்றது 5 விதமான பாபங்கள், ரொம்ப பண்ணக்கூடாத ஒரு பாவங்கள். அது பிராமணனை வதம் பண்றது. அதுக்கப்புறம் இங்க பிராமணன்னா பிறந்ததுனாலே இல்லை, யார் ஒருவன் நமக்கு ஞானத்தை போதிக்கிறானோ அவனை வதம் பண்றது. அதுக்கப்புறம்
ஸ்தன்ய பானங்கள் பண்ணி எல்லாரையும் அடிக்கிறது அந்த மாதிரி பண்ணுகிறானோ, கொலை குற்றம் எல்லாம் பண்ணுகிறானோ, அப்புறம் குழந்தையிலேயே அந்த அபார்ஷன் பண்றது இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது ரொம்ப கடினமான பாவங்கள். இது ரொம்ப கருட புராணத்திலே சொல்லியிருக்கு இந்த பாவத்துக்கெல்லாம் என்னென்ன பெரிய தண்டனை நடக்கத்தில்லைன்னு. இந்த பாவத்தெல்லாம் நான் அடைவேன் அப்படின்னு சொல்றாரு. வாசுதேவம் கடைசி 2 வாசுதேவம் பரித்யஜ்ய யஜ்ஞம் தேவமுபாசதே தேஷாம் கதிம் பிரபத்யே வை யதாஹ்யம் நாகமே புனः ஆஸ்ரித சுலபனாய் சர்வவியாபியான வாசுதேவனை ஆராதித்து இதர தேவதைகளை உபாசிக்கிறான் யாவர் சிலர் அப்படின்னு வாசுதேவன் பகவான் ஸ்ரீமன் நாராயணனை திருவாராதனம் பண்ணிட்டு எவனொருத்தன் இதர தேவதைகளும் போய் சேவிக்கிறானோ அவன் அடைய பாவமும் நான் அடைவேன் அப்படிங்கிறார். இது ரொம்ப முக்கியமானது. ஒரு பெருமாளை எப்ப ஒருத்தன் சரணாகதி பண்ணானோ ஸ்ரீமன் நாராயணன, அதுக்கப்புறம் மத்த எல்லாரும் கர்மவசத்தாலே இருக்கிறவாதான் பிரம்மாலிருந்து இதர தேவதைகள் எல்லாரும். அந்த தேவதைகளை போய் ஏன்னா நிந்த பண்ணக்கூடாது, அத்தனை தேவதைகளை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது, நிந்த பண்ணக்கூடாது. அதே சமயத்துல வாசுதேவனை மட்டும்தான் சேவிக்கணும் அப்படின்றது இங்க சொல்றார். நான் அப்பேற்பட்டவன், அவனுக்கு என்ன பாவம் வருமோ அந்த பாவம் எனக்கும் வரும், நான் திரும்பி வரலன்னா அப்படின்னு சொல்றாரு. கடைசியான பாவம் நாராயணமதாஸ்தைஸ்து தெய்வஸ்துல்யம் கரோதியஹ தஸ்ய பாபேன லிப்யேயம் யத்யாஹம் நாகமே புனஹ அப்படின்னா, யாவன் ஒருத்தன் இந்த தேவதைகளில் இந்த சம்சாரத்திலே இருக்கிற அவளும் ஜீவாத்மா தானே, அந்த தேவதையும் வாசுதேவனும் சமம் அப்படின்னு எவன் சொல்றானோ அவனுக்கு எப்பேற்பட்ட பாவம் உண்டோ அந்த பாவம் எனக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது பராசரபட்டர் அதுக்கு வியாக்கியானம், சர்வஸ்மாத்மபரனாய் சர்வாந்தர்யாமியாய் சர்வ கர்ம சமாராத்தியனாய் முமுக்ஷோபாசனாய் மோக்ஷப்பிரதனாய் முக்த பிராபியனாய் சர்வேஸ்வரனையும் காணிலும் முப்போர் வரந்தரம் விடுக்கும் தெருவாய் கர்மவசரான வெதிரேக தெய்வத்தையும் சமானமாக கொள்கிறான் யாவனொருவன் இவனைப் போலே நித்திய சம்சாரியாக கடவேன் அப்படின்றார். எவனொருத்தன் பகவானையும் தேவதைகளையும் இவன் சமம் அப்படின்னு சொல்றானோ அவன் எப்பயுமே நித்திய சம்சாரிதானாம், அவனுக்கு மோட்சமே கிடையாதாம். அப்பேற்பட்டவன் எந்த பாவம் அடைவானோ நித்திய சம்சாரியாவே நான் இருப்பேன். மற்ற பாவங்களுக்கும் நமக்கு சொர்க்கத்தில நரக்கத்தில தண்டனை உண்டு, ஆனா இந்த பாவத்துக்கு தண்டனையே கிடையாதான், திருப்பி திருப்பி பறக்க வேண்டியதுதான், நித்திய சம்சாரியாவே இருக்க வேண்டியதுதான். அப்ப இது பெரிய பாவம், இந்த 18 பாவமும் பண்ணக்கூடாது. அது 18லயும் இது முக்கியமான பாவம். அதுக்குதான் ஆழ்வார்கள்லாம் சொல்லும் பொழுது என்ற ஆதிப்பிரான் நீக்க மற்ற தெய்வம் நாடுகிறேரே அன்னு, நம்ம ஆதிப்பிரான் இருக்கும் பொழுது மற்ற தெய்வத்தை போய் நம்ம சேவிக்கிறோமே அப்படின்னு. அதே போல அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாதே. சுவாமி தேசிகன் துவயி ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யைஹி துவைஜா ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யைஹி இதி நிஷ்சதி ஸ்ரீயாமி நித்யம் ரிஹரே வேகவதி தடாஸ்ரயம் துவாம் அப்படின்னு, துவயி ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யைஹி, நான் சரணாகதி உமக்கு பண்ணிட்டேன், நீர் என்ன காப்பாத்துறேன்னு சொன்ன பிறகு நான் யார்கிட்ட போகணும்? உமக்கு மேல ஒண்ணுன்னு கிடையாது, நீரே என்ன காப்பாத்துறேன்னு சொல்லும் பொழுது நான் எந்த இதர தேவதைகளுக்கிட்ட போய் சேவிக்கணும், அவா கிட்ட போய் நான் இருக்கணும், அடைக்கலம் இருக்கணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது. துவைச்சா ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யை, நீரே என்னை ரட்சிக்க மாட்டேன்னு சொன்னாலும் அவா கிட்ட போய் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நீரே ரட்சிக்க மாட்டேன்னு சொன்னா வேற யாரால என்ன ரட்சிச்சிட முடியும்? அதனால 2வது பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், ஏன்னா நீர் அந்த மாதிரி சொல்ல மாட்டேர். இது நிச்சதிதி ஸ்ரீயாமினிது, எனக்கு தெரியும், அதனால உனக்கே நான் அடைக்கலம் புகுந்தேனே அப்படின்னு சடைமுடியன் சதுர்முகன் என்று இவர் முதலாம் தரமெல்லாம் அடையவினை பயனாகி அழிந்துவிடும்படி கண்டு கடிமலரால் பிரியாத கச்சி நகரத்திகிரி இடமுடைய அருளாளர் இணையடிகள் அடைந்தேனே அப்படின்னு பிரம்மா சிவன் எல்லாம் கூட எல்லாம் பெரிய காலத்திலே பிரளய காலத்திலே அவளுக்கு போயிடுவாளாம். அப்புறம் புது பட்டம் பிரம்மாவுக்கு கொடுப்பேர், ஆனா புதுசா ஒருத்தர் கொடுப்பேர். ஆனா இந்த கடிமலரால் பிரியாத கச்சி நகரத்திகிரி பேரருளால் அவனுக்கே நான் சரணாகதி அப்படின்னு இங்க சுவாமி தேசிகன் சொல்றாரு இல்லையா. அந்த மாதிரி இந்த பெருமாள் ரொம்ப முக்கியமானது. இந்த பாவத்தை யாரும் சமம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது, அதே சமயத்திலே மத்தவாளை தூஷிக்கிறதும் தப்பு இந்த இடத்துல அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட உடனே அப்படியே பிரம்மராட்சசுக்கு ஒரு மாதிரி ஆயிடுதான். பா, இவன் இப்படி சொல்றான்னா இவன் கண்டிப்பா திரும்பி வந்துருவான், இவனை நான் விட்டே ஆகணும் அப்படின்னு இங்க சொல்றார். என்று சபதங்கள் பாடினான் காணும் நம்பாடுவான், இப்படி பூமி பிராட்டியை பார்த்து வராக நாயனார் அருளி செய்தார். சண்டாலவச்சனம் ஸ்ருத்வா பரிதுஷ்டது ராட்சசः உபாச்ச மதுரம் வாக்கியம் கச்சாம் சீக்கிரம் நமோஸ்துதே. இப்படி பிரதிஜ்ஞ பண்ணினை நம்மாடுவானை பார்த்து பிரம்மராட்சசன் சந்துஷ்டமாய் நமஸ்கரித்து இப்படி பிரதிஜை பண்ணாய் அப்படின்னு நீ போய் விரதத்தை முடித்துவாய் அப்படின்னு அவன் அனுபவிச்சுட்டானாம். ரொம்ப சந்தோஷப்பட்டு நமஸ்கரித்துட்டான் அப்படின்னு இங்க சொல்றார்.
அடுத்தது அங்க எப்படி ஒரு சம்சாரத்துல கஷ்டத்துல இருக்கிறவன் மோட்சத்துக்கு போச்சு எவ்வளவு சந்தோஷமா போவானோ, எப்படி ஒரு யானை பூர்த்தியா ஒரு நெருப்பு வந்துருது காட்டுல, அது தப்பிச்சு தன்னுடைய இடத்துக்கு போய் தன் குழந்தைகளை பார்க்கிறதோ அந்த யானை எவ்வளவு சந்தோஷம் அடையுமோ, அப்படி இந்த சம்சாரத்திலிருந்து மீண்டு பகவான் கிட்ட போற மாதிரி இந்த பிரம்மராட்சசன் விட்டவுன்னு அதே சந்தோஷத்துல அதே வேகத்துல போறானாம். இங்க சம்சாரத்திலிருந்து மோட்சம் அப்படின்னு பராசர பட்டர் சொல்றாரு. ஏன்னா நமக்கு அர்ச்சாவதார பெருமாள் திவ்ய தேசமே வைகுண்டம் தான் அப்படின்றதுக்கு தான். சத்தியம் சபே வாரணசைலநாதா வைகுண்ட வாசே பினபே விலாஷான்னு சுவாமி தேசிகன் சொல்ற மாதிரி எனக்கு வைகுண்டத்துலயும் அபிலாஷை இல்லை, நமக்கு காஞ்சிபுரம் வரதன் உடைய கைங்கரியமே போறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க திருக்குறுங்குடி நம்பிய சேவிக்கிறதே அவனுக்கு மோட்சம் மாறியாம். சந்தோஷமாக அங்க போய் பகவானுக்கு அண்டி இருந்து கானம் பாடி பகவானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேராம். அவனும் ரொம்ப சந்தோஷப்பட்டு பகவான் கிட்டே அன்னைக்கு அந்த இடத்திலே பிரபத்தி பண்றானாம். அத்த பிரபாதே விமலே விண்டுதேன ஜாகரே நமோ நாராயணே தியுக்தா ஸ்வபாகஹ புனராகமதே அனந்தரம் பொழுதும் விடிந்து ஜாகர விரதமும் தலை கட்டின வாளிலே நம் நம் நம்முடைய சன்னதியிலே ஆத்ம சமர்ப்பணம் பண்ணுகிறான் அப்படின்னு அங்கே இருந்து அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப எப்படியும் இந்த சரீரம் போறதுன்னு பகவான் கிட்ட சரணாகதி பண்ணி உமக்கு எப்பயுமே கைங்கரியம் பண்ணணும்னு சொல்றாராம். அந்த சரணாகதியை பகவான் அவன் பண்ணணும்னு அந்த இடத்துல அந்த ஞானத்துக்கு கொடுத்தது காரணம் என்னன்னா, இத்தனை வருஷம் இவன் பாட்டு பாடினான் இல்லையா, அந்த பக்திக்கு தான் அப்படின்னு அந்த இடத்துல கொடுத்தாராம். அவன் திருப்பி சந்தோஷமாக அவன் போறான் அவனுடைய இடத்துக்கு போய் ராட்சசனுக்கு பக்ஷமா இருக்கணும்னு. அப்படி போற வழியிலே ஒரு வயசான ஒரு கிழவன் வந்தானாம். அவர் பேர் நம்பிக்கிழவன் அப்படின்னு. இவனே நம்பாடுவான் எங்க போற அப்படின்னு கேட்டானாம். இந்த மாதிரி என்ன பிரம்மராட்சஸ் ஒண்ணு பிடிச்சிடுத்து அவனுக்கு நான் சில சத்தியங்கள் பண்ணி கொடுத்தேன், அதனால நான் இப்ப போய் பெருமாளை சேவிச்சு என்னுடைய விரதத்தை முடிச்சேன், இப்ப நான் திரும்ப போய் நான் அவனுக்கு பக்ஷமாக போக போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப இப்படி பைத்தியமா நீ, யாராவது ஒருத்த அவனோட சாப்பிடுறது அவனுக்கு நீ கிடைக்கலன்னா வேற ஏதோ ஒரு மாம்சம் கிடைச்சிட்டு போறது, அதுக்காக உன் பிராணத்தையா நீ விடுவ, நான் உனக்கு ஒரு வேற வழியை சொல்றேனே அந்த வழியா நீ போ அப்படின்னு சொல்றாராம். அப்போ ஆனா அதுக்கு நம்பாடுவான் ஒத்துக்கலையாம். புருஷஸ்ய வச ஸ்ருத்வா ஸ்வபாக சத்திய சங்கரஹ மரணம் தத்ர நிச்சித்யம் மதுர வாக்கியம் அப்ரவீத். அந்த புருஷன் சொன்ன வார்த்தையை கேட்டு சத்தியவாதியான நம்பாடுவான் சத்தியத்தை விடுவதை காட்டிலும் பிராணனை விடுவதே சிரேஷ்டமாக கிடைக்கிறான். சத்தியத்தை நான் விட மாட்டேன், பிராணம் போனாலும் பரவாயில்லப்பா, இந்த பிராணம் போனா இன்னொரு சரீரம் வரதான் போறது, ஆனா சத்தியம்ன்றது அதை நான் விடவே மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு இந்த கைசிக்க புராணம் நம்ம கேட்கிறோம், பகவான் முன்னாடி இது கேட்கிறோம்னா எத்தனையோ வருஷங்கள் முன்னாடி பண்ண புண்ணியம். ஏதோ ஒரு நாள் நம்ம சத்தியத்தை சொல்லியிருப்போம், அந்த சத்தியம் நம்மளை இன்னைக்கு இந்த ஜென்மாவில காப்பாத்துறதே தவிர இந்த பிராணன் இன்னைக்கு போனா இன்னொரு பிராணன் வரதானே போறது. அதனால பண்ண பாவங்கள் தான் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும், பண்ண புண்ணியங்கள் தான் கொடுக்கும், ஆனா சத்தியத்தை விடமாட்டேன், பரவாயில்ல நான் அவனுக்கு சரி இதுவா போனா கூட பரவாயில்லன்னு ஒரு வார்த்தை சொன்னானாம். என்ன வார்த்தைனா, வாராய் புருஷனே நான் அது செய்வதில்லை, நான் சத்தியம் தப்பாத இருப்பனுருத்தன், நான் சத்தியம் தப்பினாலும் என் சுவாவம் சத்தியம் தப்பாது, நானே சத்தியம் தப்பினாலும் என் சுவாவம் சத்தியம் தப்பாது, நான் அப்படி பண்ண மாட்டேன், நான் அவனுக்கு பக்ஷமா போறதே எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்றானாம். ஏன்னா கண்ணன் சொல்றார், அர்ஜுனன் பார்த்தானாம், எவனோ ஒருத்தன் நல்லா பாவம் பண்ணா அவனை போய் ரட்சிச்சியே கண்ணா, எதுக்காக நீ பண்ற அப்படின்னா, கண்ணன் அர்ஜுனனை கூட்டியும் போய் யமுனையை தொட்டுப்பார் அப்படின்னா தொட்டேராம். அதுக்கப்புறம் அக்னியை தொட்டுப்பார் அப்படின்னாராம், அதையும் தொட்டேராம். எப்படி இருந்ததுன்னாராம், யமுனை சில்லுன்னு இருந்ததுன்னாராம். அப்ப நெருப்புனா சூடா இருந்ததுன்னாராம். ஏன் இது சில்லுன்னு இருந்தது, ஏன் அது சூடா இருந்ததுன்னா, என்ன கண்ணா இப்படி கேட்கிற, அது அவளுடைய சுபாவம் தானே அப்படின்னா. அப்போ யார் ஒருத்தன் தன்னுடைய தப்பை புரிஞ்சுண்டு என்கிட்ட சரணாகதி பண்றானோ அவனை ரட்சிக்கிறதும் என் சுபாவம் தான்ப்பா அப்படின்னு கண்ணன் சொன்னாராம். அது மாதிரி இவனுக்கு சத்தியத்தை சொல்றது சுவாவம், அதனால சத்தியத்தை மீற மாட்டான். அப்படி சொன்ன உடனே அந்த கிழவனுக்கு ரொம்ப சந்தோஷமாம். நம்பாடுவான் பாடவரை காட்டின பிரம்மராட்சசனுடைய ஆபத்தும், உன்னை பாடுன்னு சொல்லி அனுப்பிச்சான் பாத்தியா, அவனுடைய ஆபத்தும் போகட்டும், ஆபத்தும் போகும்படி பரிபூர்ண அப்படி நம்பாடுவானுடைய ஆபத்தும் போகும்படி பரிபூர்ண கட்டாட்சம் மன்னான், நம்மை நன்மை உண்டாக கடவு போகாய் என்றான். அவன் அப்பேற்பட்டவன். அந்த ராட்சசனும் உன்னை பாடுறேன்னு ஒன்னு அனுப்பிச்சான் பாத்தியா, அப்ப அவனும் நல்லவன் தான், அவனுடைய ஆபத்தும் போகட்டும், நீ எனக்காக இந்த சத்தியத்தை விடமாட்டேன்னு சொன்னேன்னு பாத்தியா, உன்னுடைய ஆபத்தும் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தாயாரை பார்த்து வராக பெருமாள் சொல்றாராம், அந்த புருஷன் ஆரோ வென்று சந்தேகிக்காதே மகாவராக ஸ்புடபத்மலோச்சனஹா புருஷா புஷ்கரேக்ஷனஹா என்று சொல்கிறபடியே இருவரும் ஒருவராக கொள்கிறார் என்று அருளி செய்தார். அந்த நம்பிக்கிழவனாக வந்தது யாரோ கிடையாது,
வராகன் சாட்சாத் நானே அப்படின்னு பூமி பிராட்டியை பார்த்து சொன்னாராம். ஏன்னா தன்னுடைய பக்தன் எவ்வளவு சத்தியமா இருக்கான் அப்படின்றது உலகத்துக்கெல்லாம் காட்டணும்ன்றது இது ஒரு பரீட்சை தான். அந்த பரீட்சையில அவன் ஜெயிச்சான். ஆனா பகவானுக்கு உண்மையிலேயே அவனை பரீட்சை பண்ணணும்ன்ற எண்ணம் கிடையாது. ஆனா உலகத்துக்கு அவனுடைய புகழ் தெரியணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்கு தான். அதனால அவன் சொல்லி திரும்ப வந்தவனும் உனக்கும் ஆபத்து நீங்கிட்டான் அப்படின்னு கட்டாட்சம் பண்ணிட்டு போயிட்டாராம். அதுக்கப்புறம் இவன் திரும்பி வந்ததும் ராட்சசனுக்கு ஒரே அதிசயம். இப்படி ஒருத்தன் சத்தியத்தை காப்பாத்தி வரானா, உயிரே போனாலும் இத்தனை நாய்க்கு அவன் தப்பிச்சு ஓடி இருப்பான் தானே நினைச்சேன். இப்படி வந்தானே அப்படின்னு அவனை பார்த்து ராட்சசன் சொன்னானாம், त्वमद्यरात्रौ चण्डालः विष्णोर्यगानं व्रती फलं गीतस्य मे देहि जीवितं यदि मुच्यसि வாராய் மகானுபாவா, பிராணனை விடுவதாக வந்த உனக்கு பிராணனோடே போக வேண்டிய இந்து வர சர்வேஸ்வரனுக்கு பாடின பாட்டின் பலத்தை தந்து உன் பிராணனோடே போகாய் என்றான். அவன் பிரம்மராட்சசனுக்கு புரிஞ்சு போயிடுச்சு, இவன் மகா பக்தனா இருக்கான், சத்தியத்தில நிக்கிறவனா இருக்கான், இவனுடைய பிராணம் என்ன, இன்னைக்கு பசிதானே எனக்கு போகும், ஆனா இந்த இந்த பாவத்தையே நான் நீக்கணும்னு சொல்லிட்டு நீ இப்ப போய் பகவானுக்கு ஒரு பாட்டு பாடினியே, அந்த பாட்டு பாடினதை விட பலனை எனக்கு தா அப்படின்னு கேட்கிறானாம். அதுக்கு நம்பாடுவான், பலன் தருவதில்லை. ஏன்னா பலனுக்காகவா நாங்க பாட்டு பாடுறோம்? பகவான் கிட்ட போய் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறதுக்காகவா பாட்டு பாடுறோம்? எங்களுக்கு பாட்டு பாடுறதே தான் பலன். சுவாமி தேசிகன் சொல்ற உபாய பலபாகேன, பகவான் திருவடிகளை பிடிக்கிறதே தான் உபாயம். பலன் எதுன்னா அவன் திருவடியை பெற்றதுனாலே வைகுண்டம், அதுவும் கைங்கரியம். பலனும் என்னன்னா அவனுடைய திருவடியே தான். அதனால பலனுக்காக நம்ம எதுவுமே பண்றது கிடையாது. நான் பாடுறேன்னா எனக்கு நல்லது நடக்கணும்னு கிடையாதுப்பா, அது அந்த பாடுறதே எனக்கு ஒரு பலன் தான். அதனால அந்த பலன்லாம் நான் உனக்கு தருவதில்லை அப்படின்னா. ஆனா பகவான் தருவார், அந்த பலன் அவனுக்கு தந்துதான் அவர். அவன் வானான்னு சொன்னா கூட அவன் பண்ணதுக்கு பகவான் பலன் தந்துதான் அவர். அதனால பாதியாவது பலன் எனக்கு கூட அப்படின்னு கேட்கிறானாம். இல்லை, கொடுக்க மாட்டேன்னு சொன்ன மாதிரி, ஏகமஸ்யாமஹே தேஹிம் புண்ணியம் கீதஸ்ய யத் பலம் ததோ யான்யசி கல்யாண சகமம் புத்திரதாரகைஹி, உன்னுடைய குழந்தை மனைவியோட நீ சந்தோஷமா இரு, எனக்கு ஒரு ஜாம பலனாவது கொடு போரும் அப்படின்னு கேட்கிறானாம். அவன் ராத்திரி பூரா பாடினான் இல்லையா, அதுல ஒரு ஜாமம், ஒரு மணி நேரம் தன்னுடைய பலன் எனக்கு கூட அப்படின்னு கேட்கிறானாம். அதுவும் கொடுக்கறதா இல்லை அப்படின்னு சொல்ல உடனே இவன் உயிர், அதுக்கு பிரம்மராட்சசன் நினைக்கிறானாம், இவன் உயிரை கொடுத்தும் சத்திய தப்பாமை நிற்கிறவராகினாலும் பிராணனை காட்டிலும் பாட்டினுடைய வைபவத்தை அறிந்தவனாகினாலும், பாட்டினுடைய வைபவத்தை இவனுக்கு புரியுது, அதனாலதான் உயிரெல்லாம் ஒரு இது அப்படின்னு மட்டமா நினைக்கிறான். பாட்டு பகவான் கூடிய பாட்டு மகிமை அதிகம்னு நினைக்கிறான். அதனால அவனை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டாராம், ஏககீதஸ்ய மே தேஹி யத்வயா விஷ்ணு சம்சதி நிகிரஹாத் தாரமஸ்யாத்யை கீதபலேன மாம் ஏவ முக்தா து சண்டாலஹ ராட்சச சரணாகதஹ அப்படின்னு ராட்சசன், அந்த பிரம்மராட்சசன் அந்த நம்பாடுவானுடைய காலிலேயே விழுந்து சரணாகதி பண்ணிட்டான். எனக்கு அந்த நீ பாடின பாட்டுல ஒரே ஒரு பாட்டினுடைய பலன் கொடுப்பா, என்னுடைய இந்த சாப்பம் விமோச்சனம் ஆயிடும், இந்த பிரம்மராட்சசனா பிறந்திருக்கேன் இல்லையா, சாப்ப விமோச்சனம் ஆயிடும், காலிலேயே போய் விழுந்துட்டானாம். அப்போ எவன் ஒருத்தன் சரணாகதி பண்ணிட்டானோ அவனுக்கு நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்றது பெரிய தவறு, அது ராமரே சொல்றது இல்லையா. அதனால அப்ப என்ன, உனக்கு என்ன காரணம், எதனால நீ இங்க பிரம்மராட்சசன் ஆனாய் அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் சரக கோத்திரத்திலே சோமசர்மா வென்று ஒரு பிராமணன் சர்வ பிரகாரத்தாலே யஜ்ஞத்தை அசாஸ்திரமாக பண்ணினான், அந்த யஜ்ஞ மத்தியிலே சூலதோஷம் என்ற தோஷம் உண்டாயிற்று. அவன் அதுக்கு முன்னாடி ஜென்மாவில ஒரு பெரிய பிராமணனோத்தமன், அவன் யஜ்யம் பண்ணும் பொழுது அசாஸ்திரமாக சில இதெல்லாம் மந்திரத்தங்களால் சரியா சொல்லாததுனால, தப்பானதுனாலே அவனுக்கு சூலதோஷம்னு ஒரு தோஷம் அந்த யாகம் முடியறதுக்குள்ளேயே அவன் மரணிச்சுட்டானாம். அந்த பெரிய பாவத்துக்காக அடுத்த ஜென்மாவில் அவன் பிரம்மராட்சசன் ஆனானாம். அதனால பழைய வாசம் இன்னும் இருக்கு. அதனாலதான் இவன் இப்பேற்பட்ட பிரதிஜையெல்லாம் பண்ணும் பொழுது அவன் கண்ண ஜலம் அவனை விட்டான். அப்ப அவனை பத்தி தெரிஞ்சிருந்தான். இப்ப இந்த தோஷம் நீக்கிறதுக்கு எனக்கு ஒரே வழி நீதான்ப்பா, ஒரே ஒரு பலனாவது கொடுன்னு காலில் விழுந்தானாம். அதுக்கு பராசர பக்தர் வியாக்கியானம் பண்ணச்ச, நான் விபீஷனுக்கு அபயப்பிரதானம் பண்ணினா போலே நம்பாடுவான் அவனுக்கு அபயப்பிரதானம் பண்ணினான் காணும் அப்படின்னு. விபீஷணன் சரணாகத்தின்னு வந்தவனுக்கு எவ்வளவோ பேர் அங்க வேண்டாம், அவன் ராவணனுடைய பக்கத்திலேருந்து வந்தவன், வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் பகவான் பரவாயில்லை நான் பண்ணியே தீருவேன், எனக்காக வந்தானே இல்லையா, அவனை நான் எப்படி திரும்ப அனுப்புறது அப்படின்னு சொல்லி அவர் எப்படி அபயப்பிரதானம் பண்ணேரோ அதே போல இங்க நம்மாடுவான் அவனுக்கு அபயப்பிரதானம் பண்ணலாம் பிரம்மராட்சசுக்கு. அப்ப சொல்றான், என்மயா பச்சிதம் கீதம் சர்வ கைசிகமுத்தமம் பலேன தஸ்ய பத்ரம் தே மோக்ஷயிஷ்யாமி கல்பிஷாத். இன்றிரவு நான் கைசிக நின்ற ஒரு பண்பாடினேன், அதனுடைய பலத்தால் இதில் நின்றும் நிவிருத்தினாக கடவாய் அப்படின்னு. இன்னைக்கு ராத்திரி கடைசியா ஒரு ராகம் நான் பாடினேன், கைசிகம் என்று ஒரு ராகம். ராகங்கள் பாட்டுல நிறைய ராகங்கள் இருக்கு இல்லையா,
அந்த ராகங்களிலே கைசிகம் என்று ஒரு ராகம், அந்த ராகத்தினாலே பகவானை பாடினேன், அந்த பாட்டினுடைய பலத்தை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னானாம். அதனாலதான் இது கைசிக புராணம். கைசிகம் என்றது ஒரு ராகம். அந்த ராகத்தினால் பாட்டினுடைய பலனுக்கே அந்த பிரம்மராட்சசன் உடனே எஸ்து காயதி சம்யுக்தம் கைசிகம் விஷ்ணு சம்சதி சதாரயதி துர்காணி ஸ்வபாகோ ராட்சசம் யதா. வராகர் சொல்றார், யாவனொருத்தன் நம்முடைய முன்பே கைசிகன் என்ற பன்றை பண்ணி பாடுகிறான், அவன் நம்மாடுவான் ராட்சசனை உட்பரித்தா போலே தன்னை ஆசிரயித்தவனையும் உத்தரிப்பான் என்கிறார். யார் ஒருத்தன் கைசிகன் என்று பண்ணை பாடி பக்தி பண்கிறானோ அவன் அந்த நம்மாடுவான் ராட்சசனுக்கு உட்பரித்தாப்போ அவன் பாவனை போக்கினா போலே அவளும் அவளுடைய சிஷ்யாளுக்கு இதை போக்குவார் அப்படின்னு அந்த இது வராகர் இந்த பலசுத்தியை சொல்றார். ஏவம் தத்ர வரம் கிருஹ்யா ராட்சசோ பிரம்ம சம்ஸ்திதா ஜாதஸ்து விமலே வம்சே மமலோகம் சகச்சதி. இப்படி நம்மாடுவான் பக்கலிலே வரம் பெற்ற பிரம்ம ராட்சசனும் தன் சரீரத்தை விட்டு பெரும் வம்சத்தில் சரத்கால சந்திரனை போலே விமல ஞானனாய் பிறந்து நமக்கு பல்லாண்டு பாடி பெரிய வீடு பெற்றான். அப்ப அந்த பிரம்மராட்சசன் அவன் அந்த நம்மாடுவானுடைய காலில் விழுந்ததினாலே, அவன் கொடுத்த வரத்தினாலே, அந்த கைசிகம் என்ற புராணத்தினாலே அவன் உடனே அப்பயே அவனுடைய உயிர் போய் அந்த பிரம்மராட்சஸ் அந்த பாவங்கள் போய் அடுத்த ஜென்மாவிலே பெரிய வம்சத்திலே பிறந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்ணி ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினாலே அவன் பெரிய வீடு பெற்றான். பெரிய வீடுனா இங்க மோட்சம். அதான் பகவானுக்கு எவ்வளவோ இருக்கு, இந்த சர்வாந்தரியாமையா எங்கும் இருந்தாலும் வைகுண்டம் பரவாசுதேவன் தானே முதல், அதனால அந்த வீட்டில் வைகுண்டத்துக்கே வந்தான் அப்படின்னு சொல்றாரு அடுத்த ஜென்மாவில. அதே போல ஸ்வபாகச்சாபி சுஸ்ரீணி மம சைவோபகாயதः கிருத்யாது விபுலம் கர்ம சப் பிரம்மத்வமுபாசதே. நம்மாடுவான் பின்பு நெடுங்காலம் நமக்கு பாடி நம் வீடு பெற்றான். நம்மாடுவானும் அன்னைக்கே அவன் சரணாகதி பண்ணான் இல்லையா, சரணாகதி பண்ண உடனேயே மோட்சம் இல்லையே, தேகாவசானே முக்தசியாம் அப்படிதானே. எவன் ஒருத்தர் சரணாகதி பண்ணானோ அவனுக்கு எப்ப இன்னைக்கு அந்த பிராணம் போறதோ அன்னைக்கு தானே அவனுக்கு மோட்சம். அவனும் அதே போல அதே இருக்கிற எல்லா ஏகாதசியும் பாடி வந்து அவனும் பெரிய வீடு பெற்றான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஏதத் கீதம் பலம் தேவி கௌமுதத்வாசம் புனः யஸ்து காயது சஸ்ரீமான் மமலோகம் சகச்சதி. நமக்கு பாடியவன் பெற்றும் பேரு சொல்கிறேன். யாவன் ஒருவன் விசேஷித்து கார்த்திகை மாசத்து சுக்லபக்ஷத்து துவாதசியன்று நம்முடைய சன்னதியிலே வந்து இந்த கைசிக மகாத்மியத்தை வாசிக்கிறான். யாவன் ஒருவன் கேட்கிறார் அவர்களுக்கும் சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே என்று. ஏதத் சாமகாயம் நாஸ்தே என்கிறபடியே நம் பெரிய வீடு பெற்று நமக்கு பல்லாண்டு பாடியிருப்பார்கள் என்று நாச்சியாரை பார்த்து பெருமாள் அருளிச் செய்தார். யார் ஒருத்தர் இந்த கைசிக துவாதசி என்று பகவானுடைய சன்னதியிலே வந்து, என்னுடைய சன்னதியிலே நம்ம சன்னதியிலே அப்படின்னு சொல்லி தாயாருக்கு வந்து யார் ஒருத்தர் இந்த புராணத்தை சொல்கிறானோ, கைசிக புராணத்தை, அதை யாரெல்லாம் கேட்கிறாளோ அவா எல்லாருக்கும் மோட்சம். மோட்சத்தில் வந்து சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டேன்னு பகவானுக்கு பல்லாண்டு பாடி சாமவேதம் பாடி அங்கே பகவானை ஆனந்தலோகமான பகவானை அனுபவிக்கலாம் அப்படின்னு இந்த புராணத்தினுடைய பலஸ்ருதி. இப்படி அருளிச் செய்ய வார்த்தையை கேட்டு நாச்சியார் பிரளவார்ணவத்திலே உண்டான இலைப்பெல்லாம் தீர்ந்து கானரூபமான உபாய வைபவத்தை கேட்டு கிருதார்த்தையானாள். அப்ப தாயாருக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து, அப்ப எப்படி அந்த சமுத்திரத்திலேருந்து எடுத்துட்டு வந்தார் இல்லையா அவர், அப்ப ஒரு பயம் இருக்கும் இல்லையா, இன்னும் அந்த ராட்சசன் எடுத்துன்னு போய் அதுக்கப்புறம் அந்த பயத்தெல்லாம் தீர்ந்து சந்தோஷப்பட்டு, ஆஹா நம்ம குழந்தைகளெல்லாம் ஒரு நல்ல உபாயத்தை வராகர் சொல்லிருக்கேரே அப்படின்னு சந்தோஷப்பட்டாலாம். அப்பேற்பட்ட வராக புராணம் இது ஸ்ரீ வராக புராணே பூமி வராக சம்வாதே கைசிக மகாத்மியம் நாம அஷ்டோ சத்வாத்மோதாய. இந்த புராணத்துல நம்ம எல்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது வந்து கானரூபமான உபாயமே அத்தியந்த முக்கியமான உபாயம். பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னா கானரூபமான உபாயம்ன்றது. இதை வந்து பராசர பட்டர் அற்புதமாக இதுக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கார். அதனாலதான் இந்த பூமி பிராட்டி தானே ஆண்டாளாக அவதாரம் பண்ணா, அப்ப ஆண்டாளாக அவதாரம் பண்ணும் பொழுது இதை அனுஷ்டிச்சு காக்கிற பகவான் சொல்லிட்டார், உபதேசம் பண்ணிட்டார். இப்ப நானும் போய் இன்னொருத்தருக்கு உபதேசம் பண்ணா நல்லா இருக்காது, நம்ம பண்ணி காட்டணும் அப்படின்னு தான் நம்ம எல்லா பக்தர்களுக்கும் பூமி பிராட்டி ஆண்டாளாக அவதாரம் பண்ணி காட்டுறா இல்லையா. பண்ணி காட்டும் பொழுது அங்கேருந்து திருப்பாவையில் எடுக்கிறார், எல்லா வழியிலும் கானரூபமான உபாயமே அத்தியந்த உத்கிருஷ்டமாக கடவு. அப்படி சொல்லும் பொழுது எல்லாத்திலையும் கானரூபமான உபாயம் தான் முக்கியமா. ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா,
பார்க்கடலுள் பையத்துயிர்ந்த பரமனடி பாடி என்றும் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி என்றும் தூமலர் தூவித் தொழுத வாயினால் பாடி என்றும் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் என்றும் பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு என்றும் முத்தம் புகழ்ந்த முகில் வண்ணன் பேர் பாட என்றும் மனத்திக்கினியானை பாடவும் என்றும் கிள்ளி கிளந்தானை கீர்த்திம பாடி என்றும் பங்கைய கண்ணானை பாடவும் என்றும் மாத்தாரை மாழ்த்தழைக்க வல்லானை பாடவாய் என்றும் தூயோமாய் வந்தோம் துயிலடிப்பாட என்றும் திருத்தக்க செல்வகமும் சேவகமும் யாம் பாடி என்றும் பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம் என்றும் கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ என்றும் நீ முத்தம் முகழ்ந்து முகில் வண்ணன் பேர் பாட என்றும் இவரில் அருளி செய்ய கேட்டு உபாயங்களிலே உத்தமமான இந்த கானரூபம் தான் உபாயம் அப்படின்னு அந்த திருப்பாவையிலிருந்து எங்கெங்கெல்லாம் பாட வந்தேன்னு சொல்றேரோ அதெல்லாம் எடுத்து காட்டி இதை பார்த்தா என்ன தெரியுதுன்னா அன்னைக்கு பூமாதேவிக்கு பகவான் சொன்னது இந்த கானரூபமான உபாயமே முக்கியமான உபாயம்னாலதான் இத்தனை இடத்துலயும் திருப்பாவையில பாடல் சொல்லியிருக்காங்க. இது அற்புதமாக பராசர பட்டர் அனுபவிச்சு இந்த மாசத்திலே அவர் கார்த்திகை மாசத்திலே இதை எடுத்து காட்டுறதுக்கு இன்னொரு காரணமும் உண்டு. அடுத்த மாசம் மார்கழி மாசம் எல்லாரும் இந்த திருப்பாவையை பாடினால் அந்த வராகர் ரொம்ப சந்தோஷப்படுவேர் அப்படின்றதையும் இங்க சொல்றார். அப்படி தானரூபமான உபாயம் முக்கியமான உபாயம். அதே போல சத்தியத்தை பிராணமே போனாலும் சத்தியத்தை விடமாட்டேன்னு சொன்னான் இல்லையா, அந்த சத்தியம் ரொம்ப முக்கியமானது. அதே போல 18 பாவங்கள் பண்ணக்கூடாத பாவங்கள் நம்ம தெரிஞ்சிட்டோம். அதே போல முக்கியமான புராணங்களிலே வராக புராணம் ரொம்ப முக்கியமான புராணம், அந்த உபதேசம் முக்கியம் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி இது அற்புதமான உற்சவம். இது கைசிகை துவாதசி உற்சவம்ன்றது, கைசிகை ஏகாதசி உற்சவம்ன்றது நம்ம திவ்ய தேசத்துல எல்லாம் பண்ணுவோம். அதுல முக்கியமானது திருக்குறுங்குடி. ஏன்னா அங்கதான் இந்த சரித்திரம் நடந்த இடம். அங்க இது வருஷா வருஷம் ராத்திரி கைசிகை ஏகாதசி அன்னைக்கு ராத்திரி நாடகமே பண்ணுவா. அங்க நாடகம் அது யார் பண்ணுவான்னா பகவானுக்கு திரிவேணி காவலன்னு இருப்பா. அவா இந்த பிரம்மராட்சஸ் வேஷமும் தேவதாசி என குடும்பம் அவா நம்பாடுவானும் நம்பி வேஷமும் அவா 2 பேரும் போடுவாளாம். அப்பா ஒரு வாரம் முன்னாடியே கோவிலுக்கு கோவிலேயே தங்கி விரதம் இருந்து பகவானுடைய பிரசாதத்தையே சாப்பிட்டு அங்க இருந்து அந்த புராணத்தை அவ பண்ணுவாளாம். அற்புதமாக இருக்கும். அது எல்லாரும் சேவிக்க வேண்டிய ஒரு அற்புதமான விசேஷம். அன்னைக்கு அந்த வைகுண்ட ஏகாதசி மண்டபம் அப்படின்னே ஒரு பெரிய மண்டபம் இருக்கு. அங்க நம்பி அங்க எழுதியிருப்பேர், ஆழ்வார்கள்லாம் அங்க எழுதியிருப்பா. அவர் முன்னாடியே பெருமாள் முன்னாடியே அது பெரிய பாக்கியம், அந்த நாடகம் அரங்கேறும். அதே போல ஸ்ரீரங்கத்துல கேட்கணுமா, திவ்ய தேசத்திலே தலைநகரான திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம். அங்க பராசர பட்டர் அவர் வியாக்கியானம் பண்ணி பகவானுக்கு அருளி செய்தாராம் இந்த கைசிக துவாதசி என்று. பெருமாள் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். ரங்கநாதர் சந்தோஷப்பட்டு அவருக்கு பரிவிட்டம்லாம் கொடுத்து சகல மரியாதையும் பண்ணி உமக்கு பரமபதம் தந்தோம் அப்படின்னாராம். பரமபதம் உனக்கு கொடுத்தாச்சு அப்படின்ட்டாராம். பராசர பட்டர் சந்தோஷப்பட்டு ஒரு வார்த்தை சொன்னாராம், அப்படியே அங்க நான் பரமபதத்துக்கு போகிறேன், ஆனா அங்க இதே ரங்கநாதனாக அற்புதமான சிரிப்போடே அந்த திலக்கத்தோடே அங்க அபயப்பிரதானம் பண்றா போலே எப்பையும் என்னை விசாரிக்கிற மாதிரி உன்னுடைய திருக்கைகள் உன் பாதங்கள் இப்படி ரங்கநாதன் போலேயே நீர் தரிசனம் கொடுக்கலன்னா அந்த வானத்தை பொழந்து நான் கீழே ஸ்ரீரங்கத்திலே விழுந்துருவேன் அப்படின்னாராம். அங்க எனக்கு ரங்கநாதன் மாதிரியே நீர் காட்சி கொடுக்கலன்னா திருப்பி நான் ஸ்ரீரங்கத்துக்கே வந்துடுவேன் அப்படின்னாராம். அப்பேற்பட்ட உற்சவம். அங்கேருந்து பெருமாள் ரொம்ப சந்தோஷப்பட்டு மிக வைபவமாக அவ ஸ்ரீபாத தாங்கிலாம் அவளை ஏழ பண்ணிட்டு அந்த பராசர பட்டர வம்சத்திலேருந்து இன்னைக்கும் அந்த வம்சத்திலே இருக்கிறவா இன்னைக்கு புராணம் பாடுவா. அதுக்கப்புறம் மிக சிறந்தது என்னன்னா, பெருமாள் காத்தால 4 மணிக்கு பெருமாள் 7 பேர் அற்புதமான இது. அதுக்கப்புறம் படியேற்ற உற்சவம் அப்படின்னு கற்பூர படியேற்ற உற்சவம்னு நடக்கும். அந்த பெருமாள் கஜகதி அப்படின்னு யானை இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆடிண்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கஜகத்தியில பகவான் ஒவ்வொரு படியா எழுதுவார். இந்த பக்கமும் அந்த பக்கமும் அப்படியே ஆட்டிண்டே ஸ்ரீபாத தாங்கிகள் கொடையும் ஆடும். அந்த அரையர் ஒவ்வொரு கட்டியும் பாடிண்டே இருப்பா. விபீஷணனை காத்திருந்த பெருமாள் அப்படின்னு அந்த கட்டியத்தை பாடி பாடி அற்புதமாக அந்த பெருமாள் கொடையும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆடி ஒரு படி ஏறுவாராம். அப்படியே அதுக்கப்புறம் ஒரு படி ஏறுவாராம். அப்படி ஏறின உடனே ரொம்ப அற்புதமான உற்சவம். அதை பார்க்கறதுக்குன்னே ஒரு ராஜா வந்தாராம், விஜயரங்க சொக்கனாரிய தேவன் அப்படின்ற ஒரு ராஜா. அந்த உற்சவம் பார்க்க வரும்பொழுது கடைசியில அவர் வரும்பொழுது கடைசி படி ஏறிட்டாராம். அந்த அழகு பார்த்தே அவன் மயங்கிட்டானாம். திருப்பி இந்த முதல்ல இருந்தே ஒவ்வொரு படியா ஏறது நான் சேவிக்கணும்னு அர்ச்சகர் கிட்ட போய், சுவாமி திருப்பியும் ரங்கநாதரை இறக்கி திருப்பியும் இந்த படியேற்றம் பண்ணுங்கோ அப்படின்னாராம். அதுக்கு அர்ச்சகா சொன்னாலாம், நீ ராஜாவா இருக்கலாம்ப்பா, இவர் ராஜாதிராஜன், இவன் தான் சர்வலோக நியாமகன், இவருக்காக திருப்பி உனக்காக
திருப்பி பண்றது கூடாது. அடுத்த வருஷம் இதே வருஷம் இந்த உற்சவம் நடக்கும், நீ போய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு திரும்பி வானாராம். அவனுக்கு ராஜ்யமும் வேணாம், துட்டும் வேணாம், எனக்கு எதுவும் வேணான்னு அந்த ஸ்ரீரங்கத்திலேயே ஒரு வருஷம் இருந்து பெருமாளை சேவிச்சுண்டு அந்த அடுத்த வருஷம் கைசிக ஏகாதசி அன்னைக்கு அந்த படியேற்றத்தை சேவிச்சுட்டு தான் அவன் போனானாம். இன்னைக்கும் அந்த ராஜாவுடைய மனைவி, அந்த ராஜாவுடைய குழந்தையோட அங்க அவளுடைய விக்கிரகம் இருக்கும். ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுக்கு தான் கோவிலிலே நமக்கு அர்ச்சாவதாரம் உண்டு. இந்த ராஜாக்கு எதுக்குன்னா அவன் அப்பேற்பட்ட பக்தன் அப்படிங்கிற முறையிலே அவருக்கும் உண்டாம். காஞ்சிபுரத்திலே கோட்டி கன்னிகா தாத்தாச்சார் அவ மூலவர் தேப்பெருமாள் முன்னாடியே இந்த புராணம் பாடுவா. அந்த மாதிரி பல திவ்ய தேசத்திலையும் உண்டு. அதுக்கப்புறம் அவளுக்கு பல்லக்கு மரியாதையோட அவ செல்வார்கள். அதே மாதிரி திருமலையில ரொம்ப முக்கியம் நமக்கு வைகானசத்திலே பஞ்சபேரர்கள் அப்படின்ற பெருமாள். அதுல மூலவர், உற்சவர் மலையப்பன், போக ஸ்ரீனிவாசர், உக்ர ஸ்ரீனிவாசர், அதுக்கப்புறம் குலு ஸ்ரீனிவாசர், 5 ஸ்ரீனிவாசர் நம்ம கர்ப்ப கிரகத்திலே இருக்கு. அந்த ஸ்ரீனிவாசர்ல உக்ர ஸ்ரீனிவாசர் நமக்கு அவ்வளவா சேவையாகாது, ரொம்ப கிட்ட போய் சேவிச்சாதான் உண்டு. நமக்கெல்லாம் இப்ப லகுல சேவையாகாது. ஆனா வருஷத்துக்கு ஒரு நாள் அவரே நமக்கு சேவை சாய்க்கிற மாதிரி அந்த ஒரு நாள் வைகுண்ட ஏகாதசி கார்த்தால 4 மணிக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடியே அவர் எள்ளி எல்லா பக்தர்களுக்கும் அனுகிரகம் பண்ணுவேராம். அப்புறம் கோவில் எள்ளின உடனே அந்த தாத்தாச்சார் வம்சம், காஞ்சிபுர தாத்தாச்சார் அவ அந்த புராணத்தை, கைசிக்க புராணத்தை இந்த உக்ர ஸ்ரீனிவாசருக்கு தான் விண்ணப்பம் பண்ணுவா. அப்பேற்பட்ட அற்புதமான உற்சவம். அதுக்கப்புறம் 4 மாடவீதி அவளுக்கு மரியாதையோடே நம்ம பரகால மடத்திலே ஹயக்ரீவன் தேசிகன் முன்னாடி அவளுக்கு மரியாதையாகும். இது அற்புதமான உற்சவம். பல வருஷங்களாக நம்ம பெரியோர்கள், நம்ம ஆச்சாரியர்கள் இது நம்ம வைபவமாக எல்லா திவ்ய தேசங்கள்லயுமே பண்ணிட்டு இருக்கா. இது அடியனுக்கு தெரிஞ்ச 4 திவ்ய தேசத்தை தான் நான் சொன்னேன். எல்லா திவ்ய தேசமும் இந்த கைசிக புராணம் அற்புதமாக நடக்கும். அப்படி இதெல்லாம் இதுல பார்த்தோம். இது நமக்கு என்னன்னா ஆச்சரியமா பெருமாளுடைய அனுகிரகம். தயாசதகம் நம்ம சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். கரெக்டா 54 பூர்த்தி ஆச்சு அப்படின்னா 108ல பாதி 54, அடுத்த 54 நம்ம ஆரம்பிக்கிறோம். எப்பயுமே இவ்வளவு தயை ஸ்ரீனிவாசர் பண்ண மாதிரி உலகத்துக்கு யாருமே பண்ணல. ஆனாலும் ஸ்ரீனிவாசருக்கே ஒருத்தர் தயை பண்ணார். யாருன்னா வராகர் தான். ஏன்னா வராக கஷேத்திரம் தான் திருமலை. வராகன் தான் ஸ்ரீனிவாசனுக்கு இடம் கொடுத்தார். அந்த ஸ்ரீனிவாசர் அந்த இடத்தை கொடுத்ததுனாலே அவரை ரொம்ப மரியாதையா, என்னுடைய பக்தர்கள் யாவொருவர் என்னை சேவிக்கிறதுக்கு முன்னாடி வராகர் சேவிச்சுட்டு தான் என்னை சேவிப்பார்கள். அதே போல பெருமாளுக்கு பிரசாதம் கார்த்தாலையும் மத்தியானம் ராத்திரி 3 வேளையும் பிரசாதம் தான் அம்சேயத்துக்கு முன்னாடியே வராகருக்கு அனுப்பிச்சிட்டு வராகர் அம்சேச்சவனு தான் அவர் அம்சேவர். ஏன்னா பெருமாள்னு பார்த்தா ஸ்ரீனிவாசரும் வராகனும் எல்லாருமே ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரம் தான். ஆனா இந்த உலகத்துக்கு காட்டுறது நமக்கு ஒருத்தர் இடம் கொடுத்து நம்மளை வளர்த்து விட்டவனை நம்ம என்னைக்கும் மறக்கக்கூடாது. அவளுக்கு தான் மரியாதைன்னு நம்ம இந்த தயாசதகம் கொண்டாடும் பொழுதும் ஸ்ரீனிவாசருடைய தயை என்னன்னா அவர் நடுவுல நம்ம வராகனையும் சொல்லணும் அப்படின்னு எப்படி 50 மணி நம்ம மாலை போடுறோம் இல்லையா, 108 அப்படி பண்ணும்போது மாலை அப்படியே ஒவ்வொரு வைரமா வச்சு நம்ம மாலை போடும்போது நடுவுல டாலர் இருக்கிற மாதிரி நமக்கு இந்த வராக புராணத்தை இந்த தயாசதகத்தின் நடுவிலே நமக்கு அனுகிரகித்தேர். அப்பேற்பட்ட அற்புதமான இந்த புராணங்கள் கேட்கணும், எல்லா வருஷமும் உற்சவம் இந்த நடக்கணும் அப்படின்னு வராகர் கடைசியாக சர்ம ஸ்லோகத்திலே சொல்றது. ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே சரீரே சதியோ நரஹா தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தே விஸ்வரூபம் ச மாமஜம். யாவனொருத்தன் அவனுடைய நல்லா இருக்கும் பொழுதே, நம்ம கை கால்லாம் நல்லா இருக்கும் பொழுது, மனசே ஸ்திதியா இருக்கும் பொழுது எவனொருத்தன் சரணாகதி பண்றானோ அவனை ததஸ்தம்பிரியமானம் தூ காஷ்டபாசான சந்நிபம் அகம் ஸ்மராமி பத்பக்தம் நமாமி பரமஹம் கதிம். அவனுக்கு கடைசி காலத்திலே அந்த இந்திரியங்கள்லாம் கண்ணு காது மூக்கெல்லாம் தெரியாத சமயத்திலே ரொம்ப கஷ்டமாக கடைசி காலத்துல மரணப்படுக்கையில இருக்கும் பொழுதும் அவன் என்னை நினைக்காட்டியும் அவனை என்னை நினைக்க வைத்து அவனை நான் மோட்சத்தில் சேர்த்துப்பேன் அப்படின்னு வராகர் முதல்ல இந்த உபதேசம் பண்ற பூமி பிராட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்பேற்பட்ட புராணம் சுவாமி தேசிகன் சொல்லும் பொழுது காலே விரதே காரண விளையாத் காஷ்ட பாஷான பலம் நாத்தம் போத்ரி நயத்து கிருப்பையா நாத்தித்தி ஸ்வப்பதம் வே. நம்முடைய கடைசி காலத்திலே நம்ம முன்னாடி பண்ண பிரபத்தினாலே வராகர் நமக்கு கடைசி நிமிஷத்திலே பகவானுடைய தியானத்தை கொடுத்து மோட்சத்தில் சேர்த்துக்கணும் அப்படின்னு நம்ம சுவாமி தேசிகனும் இங்க பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் என்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம். ஸ்ரீ பராசரபட்டர் திருவடிகளே சரணம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மஹீம் மஹீசாஹ. गोब्राह्मणेश शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः.